ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிசெம்ஷன் அண்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஹீரோ ஒரு ஓவர் பவர்டான மான்ஸ்டரோடைய பவரை வந்து வச்சுட்டு இருப்பான். இது லைக் நம்ம கைஜு நம்பர் 8 அனிமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த அனிமேவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பிடிச்சவங்க எல்லாருமே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சீசன் 2 போடலாமா வேணாமன்றதை. சரிங்க, நம்ம இதோட கதை கூட போலாமா? இப்போ பார்த்தா உலகமே ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் இருக்கும். அதாவது ஏகப்பட்ட மான்சஸால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போது வானிலை அறிக்கை மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, சிட்டி சியில் இப்போதைய நிலைமையில நிறைய மான்சஸ் அட்டகாசம் பண்ணியிருக்கு. ஸோ சிட்டி சியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாமே பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிடுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக கவலைப்படாதீங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் செய்யப்பட்ட நைட் வாட்ச்மேன்ஸ் எல்லாத்தையுமே களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ முடி வெட்டுற கடையில் போட்டு முடி வெட்டின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த முடி வெட்டுறவரும் நல்ல வேலை வாட்ச்மேன் வந்துருவானுங்களா, அவங்க வந்தாலே கிரவுண்ட்ல இருக்க எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க ஹை ரேங்கிங்ல இருக்கக்கூடிய அபிஷியலான ரொம்ப வெல்த்தியா இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ளோட்டிங் ஆகக்கூடிய சிட்டிஸ்ல போய் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால ஏற்படாது. ஆனா எந்த விதமான பணமும் இல்லாம ஏழையா இருக்கிற இங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாமே பாவம் இப்படி வந்து இங்க மாட்டிக்கணும், தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லாம இந்த இடத்துல பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோ பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் சொல்லலாம், தம்பி தலை அசைக்காதப்பா, முடி சரியா வெட்ட முடியல. ஹீரோவும் இப்போதைய நிலைமையில சொன்ன லொகேஷனுடைய ரிப்போர்ட் படி ஏகப்பட்ட மான்சஸ் அங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கவர்மெண்டால எவ்வளவு இதான் சமாளிக்க முடியும்? உடனே பார்த்தா ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு, இங்க பாருங்க கடைக்காரே, கூடிய சீக்கிரமே எல்லாமே முடிஞ்சிடுங்க, என்னடா பேசுங்கிற, காமெடி பண்ணது. ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நைட் வாட்சஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல மான்சஸ் அழிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு எந்த விதமான முடிவும் வராது. நீங்க ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் இது வரைக்கும் வெளியில ஏதாச்சும் ஒரு பர்சனையாச்சும் அந்த மாதிரி பாத்தீங்களா? நான் அந்த மாதிரி பார்க்கல. அதனால இந்த இடத்துக்கு மான்சஸ் வரதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்படின்னா அந்த மாதிரியான மான்சஸ் எல்லாம் பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு நியூஸ்ல இன்னொரு முக்கியமான நியூஸையும் சொல்லுவாங்க. இதை அவர் கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவருடைய கழுத்தை யாரோ விட்டுறாங்க. பார்த்ததுக்கு அவர் இருந்த காட்டையே நாசமாக்கிட்டாங்க. யாரோட அந்த வேலையை பார்த்தா பெரிய ஸ்பைடர் மாதிரி இருக்கிற மான்சர். அந்த மான்சத்தை பார்த்தா கேவலமா சிரிச்சிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா மனுஷக்கரியை வெட்டிட்டேன், உன் கஸ்டமருக்கு தான் நான் குறி வச்சேன் தம்பி, உனக்கு இல்ல. ஆனா பாவம் நீ வந்து மாட்டிக்கினேன். அடக்கடவுளே, என்ன இங்கதான் இருக்கிறான் உன்னொருத்தன், என்ன இவன் பயப்படாம இப்படி இருக்கான், சரி எவனை வச்சு நம்ம பரிசோதிப்போம்னு சொல்லிட்டு ஒன்னொரு பக்கம் அது சொல்லிட்டு இருக்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் முட்டாள் மான்சரை, என் முடியை என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாவே பார்த்தா ஹீரோவுடைய முடிய கொத்தா ஒரு இடத்துல சவரம் பண்ணிட்டுக்குது. பார்க்க அதிகமாகுது ஹீரோ மூஞ்சி. அது ஒன்னொரு பக்கம், டே நான் என்னடா பண்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குது. அதுக்கு காரணம் என் கையில இருக்க இந்த 2 பிளேடு தான், கவலைப்படாத, மொத்த தலையும் நான் சீவி எடுக்கிறேன், என்ன நீ ரொம்ப விருப்பத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் உடனே பார்த்தா தனக்குள்ளே இருக்கிற சக்திகளை வெளிப்படுத்துவான். அப்ப ஹீரோ இன்செட் வெளியே வா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்க உடனே பார்த்தா அவனுக்கான சிஸ்டம் அங்க வெளியே வரும். என்னடா? அப்புறம் பார்த்தா அது வெளியே வந்த உடனே ஹீரோவுடைய கையில ஒரு பெரிய பேராசைட் மாதிரி மாறி ஒரு மான்ஸ்டருடைய கையாவே ஹீரோக்கு மாறி அந்த கைகுள்ள இருந்து ஹீரோ அவனுக்கான ஸ்வாட வெளியே எடுப்பான். அந்த வெப்பனை வச்சு ஒரே ஒரு வெட்டுவான் பாருங்க அந்த மான்ஸ்டர். அதோடைய கதை அங்க காலி. ஹீரோ ஒரே அடியில 2 பொழந்துட்டான். அதை என் தலையவா நீ சவரம் பண்ற ஆசைப்படுற, விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சிஸ்டம் வந்து அவனை போட்டு அடிக்கும். டை முட்டாளே, இது நீ அதை வந்திருக்கும் போதே போட்டு அடிக்கிறதுக்கு, நான் வந்த பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு நீ அடிச்சுன்னா இன்னைக்கு உன் முடி பாதுகாப்பா இருந்திருக்கல. அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா மான்ஸ்டரையும் கொன்ன பிறகு என்ன பண்ணணும்? சரி ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு, என் பேர் தான் லீ ஃபேங், நான் கிரவுண்ட் லெவல் நைட் வாட்ச்மேன். இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் வாட்ச்மேனா இருக்கிறவங்க எல்லாருமே மான்சஸை கொல்லக்கூடிய ஹண்டர்ஸா கருதப்படுறாங்க. மான்சஸுக்கு எதிரே இவங்க நின்று சண்டை போடுவாங்க. கூடவே கவர்மெண்ட்டுக்கு கூட இருந்து இவங்க வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒரு ஐடென்டிட்டியும் இருக்கு, நான் ஒரு டைம் டிராவலர். அந்த சிஸ்டமும் உடனே போயிட்டு அந்த மான்சர் கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் கன்சியூம் பண்ணும் போடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோஸ் வாட வச்சு அதை குத்தி அது கூட இருக்கிற எல்லா விதமான சக்திகளையும் உறிஞ்சி எடுப்பான். அந்த சிஸ்டமும் இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நான் டைம் டிராவலரா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் மாடர்ன் உலகத்துல இருந்து ஹாரர் உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பேன். அதுக்கு எல்லாமே எனக்கு தேவைப்பட்டது இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தோடைய உதவி மூலியமா தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொல்லக்கூடிய ஒவ்வொரு மான்சரையும் இறுதியில அதோடைய சக்திகளையும் அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நான் அதை கன்சியூம் பண்றது மூலியமா எனக்குள்ள எந்த விதமான காயமும் சரி சக்திகளும் சரி பழைய மாதிரி எனக்கு திரும்ப கிடைச்சிடும். அப்ப பார்த்தா ஹீரோடைய தலையில கொத்தா ஒரு இடத்துல கட்டாயிச்சுல முடியாது, அப்படியே ஹீல் ஆயிடுது. நான் ஒன்னும் மற்ற டிராவலர்ஸ் மாதிரிலாம் இங்க கிடையாது, நான் இங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன். அதுக்கான காரணம் கீழே இருக்கிற இந்த உலகம் ஃபுல்லாவே மான்சஸ்
மான்ஸ்டர்ஸா மாறிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா மேல ஹீரோ பார்க்க அங்கதான் பார்த்தா அந்த முடி வெட்டுற கடை ஓனர் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டியே இருக்கு. அங்கதான் பணக்கார எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த டாஸ்க் கிடைச்சது. அதுக்கான ரீசன் முக்கியமானது ஒண்ணு இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த உலகத்தை நான் அமைதியா கொண்டு வரணும். அப்போன்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல பார்த்தா ஹீரோ கடந்த காலத்துல இருக்கும்போது அவனுடைய ஃபேமிலியில இருந்த அவ தங்கச்சிய அப்படியே தூங்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா என்னுடைய சிஸ்டரை நான் கண்டுபிடிச்சு தருவேன். சிஸ்டம் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட லீஃபாங்க எல்லாத்தையும் உறிஞ்சிட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்க, வா கிளம்புவோம். அப்படியா, சரி சரி. ஹீரோவோ சிஸ்டர் கிட்ட இன்னும் எவ்வளவு கொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லு, அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன்ல. அப்படியா, அப்பனா கிட்டத்தட்ட 9995 கொண்டுட்ட, இன்னும் ஒரு 5 தான் இருக்கு. நீ அதை முடிச்சிட்டினா மெயினான மிஷின் கம்ப்ளீட் ஆயிடும். லாஸ்ட் 5 சரி, அதை தேடி போவோம். ஏன்னா அதுங்க ஒன்னும் கண்டுபிடிக்கிற லெவல்ல கஷ்டமானதுங்களாம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு முன்னாடி தான் பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்க பில்டிங் மேல பெரிய பெரிய மான்சஸ் எல்லாம் காத்துட்டு இருக்க சண்டை போட. சோ அப்போன்னு பார்த்து தான் நியூஸ்ல திரும்பியும் ஒரு முக்கியமான விஷயத்த ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. சிட்டி சில அட்டாக் பண்ணியிருந்த மான்சஸ் எல்லாமே உடனே அங்கிருந்து கிளம்பி இப்போ சிட்டி ஏக்கு அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ஹெல்ப்புக்கான ரீசன் என்னன்னா வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க போயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட்ச்மேன்ஸ்ன்றது ஹண்டர்ஸ் தான். அந்த ஹண்டர்ஸை இன்னொரு பக்கம் அங்க அட்டாக் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அந்த இருந்து கிளம்பி போக சோ இப்ப சிட்டி ஏல காமிக்க அங்க இருக்கிற மக்களை அங்க வர மான்சஸ்ல கொடூரத்தனமா அடிச்சு கொள்ளுதுங்க. கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருக்காங்க. பாவப்பட்ட சிவிலியன்ஸ் இவங்க எல்லாமே. அதுல ஒரு 2 பேர்கிட்ட பயந்துன்னு உழைஞ்சிட்டு இருப்பான். ஒருத்தன் இதுக்குன்னே புலம்பிட்டு இருப்பான், நம்ம கதை இங்க முடிஞ்சதுன்னு. அப்ப கூட இருக்கவனும் கவலைப்படுறான், நமக்காக இந்த 3 நைட் வாட்ச்மேன் இந்த ஏ சிட்டில இருந்தவங்க எல்லாருமே காப்பாத்த வருவாங்க. அதுலயும் லாஸ்டா இருக்கிற ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லைட்னிங் லார்டா இருக்கக்கூடியவர். அவர் தான் எலக்ட்ரிக் லைக் வாங்லி அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா தலைவன் வருவான். இவன் தான் நம்ம கடையோடைய காமெடியனு. நான் ஏன்டா இப்படி சொல்றேன்னா பொறுமையா போக போது அவங்களுக்கே தெரியும். கவலைப்படாதீங்க மக்களே, உங்களுடைய ஹீரோ நான் இங்க வந்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஏன்னா இது மொத்தமா இங்க பேர் 5 பேர் இருக்கானுங்களா, அப்ப இவனுங்க எனக்கு ஏத்த ஆளுங்க தான், எனக்கு இவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு என்னுடைய லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தலைவை பார்த்துட்டு இருக்கேன், காமெடி பண்ணிக்கிறேன். அப்படின்னு பார்த்து அங்க ஒரு மான்ஸ்டர் அவனை போட்டு நசுக்க ஆரம்பிக்கும். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு. ஆனா தலைவன் அங்க காணாம போயிடுவான். எங்க இவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துறேன், ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வேற லெவலா அங்க ஸ்பீடா அட்டாக் பண்ண போவோம் பாருங்க. அவனை பார்க்கும் போது எனக்கு லைட்டா டீமன் ஸ்லேயர்ல வர ஜெனிட் மாதிரி இது. சூப்பராகவே அட்டாக் பண்ணிட்டான். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் நம்ம படிச்சுக்கணும், அவ்வளவுதான், நம்மளை காப்பாற்ற ஒரு சூப்பர் ஹண்டர் வந்துட்டாரு. இவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இவரை நான் நிறைய விதத்துல படிச்சிருக்கேன். ஆமா, என்னைய அவன் கையில வச்சுட்டு இருக்கேன். இது நைட் வாட்ச்மேன் அசோசியேஷன் சேர்ந்த ஒவ்வொரு ஹண்டர்ஸோடைய லிஸ்ட் இதுல இருக்கு. லெவல் 1ல இருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே இதுல பார்க்கலாம். என்னதான் இந்த லைட்னிங் வாங்லி ஃபேமஸான ஆளா இல்லைனாலும் இவர் ஒரு பிரமாதமான ஹண்டர், நமக்கு தக்க சமயத்துல உதவி பண்றாருல, அதுவும் உண்மைதான். அப்போ நம்ம பார்த்து அவன் சம்பந்தப்பட்ட கார்டு எல்லாமே அந்த டைம்ல கூட விற்க ஆரம்பிக்கிறான் தாள். இதை பார்த்து அவன் என்னடா இந்த சமயத்துல போயிட்டு இதெல்லாம் வித்துட்டு இருக்க, நம்மளே ஆபத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த புக்கை வச்சுட்டு இருந்தவனுடைய வயிற்றுல ஒரு மான்ஸ்டர் குத்தி கொலை பண்ண பாருங்க. அது பார்க்க கொடூரத்தனமா இருக்கும். அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற புக்கை எடுத்துக்கும். அடேங்கப்பா, இதுல தான் ஹண்டர்ஸோடைய கைடு எல்லாமே இருக்கா. பரவாயில்லையே, மொத்த விவரமா அடங்கி இருக்கு இதுல ஹண்டர்ஸை பத்தினது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த மான்ஸ்டர்ஸ் இதெல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். பரவாயில்ல, அதுங்களுக்கும் பெரிய லெவல்ல நாலேஜ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்தா எலக்ட்ரிக் வாங்கலிங்க கடுப்பாயிடுவான். எவ்வளவு தைரியம் தான், அப்பாவியான மனிதர்களை கொல்லுவேன், உன்னை விட மாட்டான் நான் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் கோபத்துல போய் அட்டாக் பண்ண போக அவன் அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா ஒரு மான்ஸ்டர் தடுத்துரும். இது என்னோட தண்டர் போல்ட்டாச்சு, எப்படி இது தடுத்தது. அப்பன்னு பார்த்து பின்னாடி இன்னொரு மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ணும். தலைவன் தன்னால முடிஞ்சளவுக்கு கோல்டன் லைட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி தடுத்துருவான். சோ அடுத்த கட்டமா பார்த்தா எல்லா விதமான மான்ஸ்டர்ஸும் அங்க இருக்குதுங்க. ஒண்ணு கூடிச்சுங்க. இந்த ஹண்டரை இன்னைக்கு தோல்வியை முடிக்கணும்னு சொல்லிட்டு கும்பலா சேர்ந்து லம்பால கும்புறுதுங்க. ஆனா நம்ம வாங்கலி பாத்தீங்கன்னா ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கான். அவனே ஒரு கட்டத்துல யோசிப்பான், என்னடா இது, ஒரு கட்டத்துல நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே டைம்ல, என்ன வீக்கான ஒருத்தனை ஈஸியா அடிச்சு போட்டுலாம் நினைச்சுக்கலாம், நான் ரொம்ப ஸ்மார்ட்டான வேண்டாம் அப்படின்னு திரும்பியும் அந்த சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போன்னு பார்த்துதான் அந்த இடத்துக்கு இன்னொரு மான்ஸ்டர், அது பார்க்கவே மம்மி மாதிரி இருக்கும். அது கிட்ட இருக்கிற ஒரு மம்மி த்ரெட் எடுத்துன்னு போயிட்டு அவன் மேல மொத்தமா சுத்தி விட்டு அவனை அசையாத மாதிரி பண்ணிடும். ஓ, நீ தான் அந்த மிஸ்டர் விண்டா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ண நினைச்சா அது முடியாதுன்ற மாதிரி தலைவன் சக்திகளை வெளிப்படுத்தி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா. ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னடா இது ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு யோசிப்பான். பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அந்த லைட்னிங் பவர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு உச்சகத்த சக்தி கொண்டு அது இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற சக்திகளை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இதனால அவன் பயங்கரமா துடிப்பான். அவங்க என்னுடைய சக்தி எல்லாம் குறையுது, நான் ரொம்ப வீக்கார மாதிரி உணர்றேன். அவ்வளவுதான், என்னுடைய கதை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சுது, மக்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாவம் தொட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அவனே மாட்டினான்றதுனால இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க வேகமா. நம்பிக்கை இழக்காம இன்னொரு பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் பார்த்தா திடீர்னு ஹீரோ அங்க வருவான். தலைவன் பார்த்தா வண்டியில வந்துட்டு இருக்கான். எப்ப போறதுக்குள்ள அங்க மான்சஸ் எல்லாம் இருக்கும் தானே, எவனும் உள்ள வேலையை பார்த்து விட மாட்டானே. யாருக்கு தெரியும், இதே ஸ்பீட்ல போனா போக முடியாது, கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு, அப்பதான் போக முடியும் வேகமா. அங்க போன பிறகு எல்லாமே சிஸ்டமும் ஹீரோ கிட்ட சொல்லுவோம், டேய் எல்லாரும் பெரிய பெரிய ஆளா இருக்கானுங்கடா, பார்க்கவே சூப்பரா டேஸ்டா இருப்பானுங்க போலடா, டேய் விட்டுறாதடா, இவங்க எல்லாருமே கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுது. சோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்தா நம்ம வாங்கலி டே முட்டாளாடா, நீ எங்க எதுக்கடா வந்த, இந்த இடத்த விட்டு
வெளியே போ, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது. அப்பன்னு பார்த்து ஒரு மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஹீரோவும் என்னை பத்தி நீ கவலைப்படுறது ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான்லாம் இதுக்கு பயப்பட மாட்டேன். ஹீரோ உடனே தன்னுடைய மான்ஸ்டர் ஹேண்டை வர வச்சு தக்காளி அதை போட்டு நசுக்கியே கொன்னுடுவான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்ன்றது இதுல நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அதை அப்படியே தரையோட தரையை ஆயிடுவான். கொன்ன மான்ஸ்டருடைய அளவு அதிகமானதுனால இப்ப ஹீரோக்கு இன்னும் 4 பேரை கொன்னா மட்டும் போதும், அவன் மெயின் மிஷன் கம்ப்ளீட். இதெல்லாம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் சொன்ன பக்கம் ஷாக் ஆகுது. இதே டைம் வாங்கலையும் ஷாக் ஆவான். யாரு சாமி இவன் ரொம்ப லக்கியான பர்சனா, இவன் எஸ் லெவல் ஹண்டரா இருப்பானோ, ஆனா இவனுடைய இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல, இவன் பார்க்க புதுசா இருக்கான், இவனை நான் எந்த விதமான புக்லயும் படிக்கவே இல்லை இது இருக்கும். அப்போ கூட இருக்கிற இன்னொரு மான்ஸ்டர், அதாவது அந்த அசோசியேஷன் புக்கு படிச்ச அந்த மான்ஸ்டர் கேட்கும், யாருடா நீ புதுசா இருக்க, நானும் ஒரு ஹண்டர் தான், என் பேரு லீ ஃபேங். என்னது லீ ஃபேங்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அதில் தேட ஆரம்பிக்கும். ஆனா அதுல பார்த்தா கடைசியில உன் பேர் இதுல இல்ல, நீ ஏமாத்திரியா, நீ ஒரு ஹண்டரே இல்ல. ஆமா உண்மைதான், நான் ஒரு ஹண்டரே கிடையாது தான் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆக்சுவலி என்ன ரீசன் தெரியுமா, இப்பதான் நான் லெவல் 1 அடைஞ்சிருக்கிற ஹண்டர். இதை கிட்ட நம்ம எலக்ட்ரிக் லைட்டிங் வாங்கலி வந்து சாக்காவான், என்னது லெவல் 1 இங்க எதுக்கு வந்தான், அவன் அடிச்சு அடிக்க அந்த மான்ஸ்டர் அங்க நசுங்கிடுச்சு. சோ மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே டே அவன் கூட ஏதோ ஒரு கோஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா, அவனை விடாதீங்கடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சிஸ்டத்துக்கிட்ட இவனுக்கு காலி பண்ணலாமா, நான் ரெடி. ஸோ தலைவன் உடனே பார்த்தா தன்னுடைய மான்ஸ்டர் ஹேண்டில் இருந்து அந்த ஸ்வாட் திரும்பி வெளியே வர வைப்பான். அங்க வர ஒவ்வொன்றையும் வெட்டி சாய்ப்பான் பாருங்க அசால்ட்டா. அங்க உன்ன பக்கம் பெரிய மான்ஸ்டர் நியூக்ளியர் பவர் ரியாக்டரை பயன்படுத்தும். ஸோ ஹீரோ உடனே வந்து தனக்கான ஷீல்டை வர வச்சுப்பான். செவுரை வச்சு தடுத்துட்டு உடனே சீக்கிரமா உடம்பு ரெக்கவரி பண்ணிடுவான். ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அதையே போயிட்டு அசால்ட்டா 2 வெட்டி தள்ளுவான். ஸோ இதெல்லாம் பார்த்தா மற்ற மான்ஸ்டர்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா, அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போக அப்பதான் பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி வச்சுட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணும்போது எதுவுமே வேலை செய்யாது. ஹீரோ யோசிப்பா என்னடா இங்க நடக்குதுன்னு. ஸோ அப்போ பக்கத்துல இருந்த மான்ஸ்டரும் ஒவ்வொரு நாள இந்த ஸ்வாடெல்லாம் வச்சு உன்னுடைய கையை வெட்ட முடியாது, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண முடியாதா, அப்போ நான் ஹேமரை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் அப்படியே ஹேமரை பயன்படுத்தி பெரிய லெவல் ஹேமர் அதுவும் தூக்கின்னு வந்து பறந்து அடிப்பான் பாருங்க. அடிச்சடியில அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே காலி. ஹீரோவும் அடக்கடவுளை இவ்வளவு அழுக்காயிடுச்சு, என் துணியெல்லாம் போய் துவைச்சு போனது, ஆமா நல்லாவே எஃபர்ட் எடுத்து பண்ண அப்படின்னு உன்னை பக்கம் இந்த சிஸ்டமும் ஹீரோவை பாராட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் பண்ண விஷயத்த எல்லாமே நம்ம வாங்கலினால அதை ஏத்துக்க முடியல. எப்படி ஒரு பர்சனால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியும், எப்படி அவங்க கிட்ட எவ்வளவு பவர்ஸ் எல்லாம் இருக்கு, உன்னால எப்படி பயன்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் ஹீரோவை பார்த்தவன் கேட்க, ஹீரோவும் அதுக்கான ரீசன் என்னன்னா, அது மான்ஸ்டர் ஒன்றத்தை நான் கொண்டுட்டேன்னா அதோட எபிலிட்டி எல்லாமே எனக்கும் வந்துடும் ஓரளவுக்கு அப்படிதான் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சிஸ்டம் அந்த மான்ஸ்டருடைய எபிலிட்டியை உறிஞ்சிட்டு இருக்குன்ற விஷயம் வந்து நம்ம வாங்கலியால பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள அப்சர்வ் ஆகிட்டு இருக்கதை அவன் பார்க்கறான். எப்படி உன்னால அந்த ஒரு மான்ஸ்டர்ஸோட எபிலிட்டியை ஏத்துக்க முடியுது உங்க உடம்புல, எப்பறம் இதை பண்றேன்னு சொல்லிட்டு யோசிக்க, சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு கடைசியா இருக்கிற இதை அழிக்கணும். வேணாண்டா அது ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா நீ அதுகிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பார்த்த மத்த மான்ஸ்டர்ஸ் விட இது ரொம்ப டிஃப்ரெண்டானது, என்னோட லைட்டிங் பவர்ஸே இது அப்சர்வ் பண்ணிடுச்சேன். அப்சர்வ் பண்ணிட்டா என்னடா இது என்ன மாதிரியே வேலையை பார்த்துட்டு இருக்கு, இதை பார்த்து அந்த சிஸ்டம் இங்க பாரு நான் நேச்சுரலா பண்ணிட்டு இருக்கேன், அவன் வழுக்க டைம் அது பண்ணுவான், அதுக்கு நான் அந்த மான்ஸ்டரை விட முடியாது. பட் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய எனக்கு ஒரு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, தெரிஞ்ச ஃபீலிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி ஓகே நீயே சொல்ற, அதோட எபிலிட்டி எப்படி இருந்தானே அதை கொன்னே தீர்றோம் இன்னைக்கு, அதை கொண்டுட்டு ஒரிஜினல் வேர்ல்டுக்கு நமக்கு திரும்ப கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து வேகமா அதை அட்டாக் பண்ண பறந்து போறான். சோ இன்னொரு பக்கம் அந்த ஒரு மான்ஸ்டரும் இவன் நம்மள அட்டாக் பண்ண வரான்னு தெரிஞ்சு அதோடைய கையில இருக்க கட்டுங்க எல்லாருமே ஹீரோ நோக்கி அனுப்புது. ஹீரோ இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியா கட் பண்ணிடுவான், ஏக்கா இருந்து கொண்டு உன்னால என்ன டச் பண்ணவே முடியாது. அது பார்த்தா பெரிய ஒரு அட்டாக்கா கொடுக்க ஹீரோக்கு சின்னதா ஸ்கிராச்சஸ் முகத்துல வந்துடும். நல்ல வேலை தப்பிச்சுட்டான், ஆனா அதுக்கே முகத்துல சரியான அடி. அவனை சீக்கிரமா நம்ம கொன்னே தீர்றோம்பா, இல்லைன்னா நமக்கு தான் பெரிய ஆபத்தா வருவான். என்ன சொல்ற, நீங்க சொல்றது சரிதான், வாங்கலி இதெல்லாம் பார்த்துட்டு உன்னாலையுமே அந்த மாதிரி பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா உன்னால கூட அதை தடுக்க முடியாதுடா. ஹீரோ யோசிக்கிறான், அதை விட நான் வேகமா இருந்தா தான் என்னால அதை ஈஸியா அடிக்க முடியும். அதனால தன்னுடைய கால்களுக்கு அந்த மான்ஸ்டருடைய பவர்ஸை செலுத்துறது மூலியமா அவனுடைய கால்கள் இப்ப வேகமா மாறிடுச்சு. சோ மின்னல் வேகத்துல ஹீரோ போறான். அந்த மான்ஸ்டர் இவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரே ஒரு அடி தரமான அடியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போவான். கிட்ட போயிட்டு அடியலன்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அது கண்ணை திறந்து பார்க்கும். அது கண்ணை திறந்து பார்த்து அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ அதோடைய தலைக்கிட்ட ஸ்வாட் எடுத்துன்னு போனா அது அப்படியே ஸ்டக் ஆகி நின்று, என்னடா இங்க நடக்குது, ஏன்டா என்னால நகர முடியல அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அது கண்ணால பார்த்ததுக்கே ஹீரோவுடைய பாடி ஃபுல்லா ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்பியும் பார்த்தா அது ஹீரோவை மொத்தமா கட்டி போட்டுது. ஸோ காலை பிடிச்சி சக்திகளை உறிஞ்ச ஆரம்பிக்குது. எச்சரிக்கிறடா, இதே நிலைமை நேடிச்சுன்னா கண்டிப்பா உன் உடம்புல இருக்க எல்லா விதமான சக்திகளையும் அது உறிஞ்சிடும். அது எனக்கு தெரியுது, இப்போ என்ன பண்றது அதை யோசி. திடீர்னு பார்த்தா ஹீரோவுடைய கண்ணத்துக்கே பெரிய அட்டாக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப வேகமா அட்டாக் பண்ண வரும். அது ஹீரோவுடைய எபிலிட்டியை வந்து அவனுக்கு ரிவர்ஸா பயன்படுத்தும். இப்போ ஆனா உடனே பார்த்தா ஹீரோ தாங்கிட்ட இருக்கிற ஒரு மெட்டல் எபிலிட்டியை பயன்படுத்துவான். இதனால அவன் மேல ஒரு ஷெல்டர் வந்துட்டு அதை தடுத்துரும். அது பல கைகள் அனுப்பி அதே மாதிரியான அட்டாக் பண்ணி அவனை உடைச்சு
வச்சு உள்ள கொண்டுலான்னு பார்க்கும். ஹீரோவால முடியல சமாளிக்கவே. அந்த சிஸ்டம் பக்கம் புலம்புது, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ண இல்லைன்னா நீ செத்துருவேன், இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் வா. ஹீரோ இது ஒரு கட்டத்துல கேட்டுட்டே இருக்கும் போது அது ரொம்ப ஹீரோவை புஷ் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல கடுப்பான ஹீரோ தூக்கி விசிற அடிச்சிரும். அதை என்னை விட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் சொன்னேன் இது ஈஸியா முடிக்க முடியாது, வா வீட்டு கிளம்பும். இன்னொரு பக்கம் வாங்கல ஹீரோ கிட்ட, சரிங்க பாருங்க எப்படி இருந்தாலும் உங்களை விட அது ஸ்ட்ராங்கா இருக்கனால உங்களால அழிக்க முடியாது, இங்க கண்டிப்பா எஸ் லெவல் ஹண்டர்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க, அவங்க எல்லாருமே இதை ஈஸியா பாத்துப்பாங்க. அட கடவுளே, எனக்கு டிக்கெட் கொடுத்து வாங்கி இந்த இடத்துக்கு வரது ரொம்ப பெரும் ஆடாயிடுது, அதனால இருக்கிற வாய்ப்பை நான் வேஸ்ட் பண்ண விடும்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ அதை பார்க்க, அது இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்டீல் பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இதை எப்படி என்னால அடக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். ஸோ அது ஹீரோ நோக்கி வர, அது பார்த்தா ஹீரோ விட பல மடங்கு ஹைட்டா இருக்கு. ஸோ என் பவர் அதை அப்சர்வ் பண்ணி என்ன அடிக்குதுல, அதுக்கு எதிராக அதை பயன்படுத்துறேன். அது ஹீரோ கிட்ட 2 கையை பயன்படுத்தி அதுல வேற ஹீரோ மாதிரியே அந்த மெட்டல் ஆர்மா உருவாக்கி அட்டாக் பண்ணும். இதை பார்த்து வாங்கலி தப்பிச்சுட்டுங்க, அது உனக்கு கொல்ல போத்துன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன். ஹீரோ வேகமா தப்பிப்பான், இது எப்படி போட்டு தள்ளணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பவர் பயன்படுத்துவான். அந்த பவர் வந்து தரையில இருந்து நிறைய வேர்களா வந்துட்டு அதை பிடிக்கும். அடுத்த செகண்டே பார்த்தா தன்னுடைய ஸ்வாட திரும்பி வெளியே வர வச்சு தன்னுடைய கால்களுக்கும் வேகத்தை கொடுத்து வேகமா போயிட்டு ஒரே ஒரு வெட்டு தான் உடம்புல. அது கதை முடிஞ்சது. ஹீரோ ஒரு வழியா முடிச்சிட்டான். ஆனாலும் அவன் வந்து மெயினான மிஷினோடைய வேலை இன்னும் முடியல. என்னடான்னு பார்த்தா 9999.5 தான் பாயிண்ட் ஏறி இருக்க தவிர இன்னும் 5 மில்லி மீட்டர் அளவுள்ள மிஷின் இன்னும் முடியலன்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம், பாயிண்ட் லெவல்ல முடியலையே இன்னும், காமெடி பண்றியா நீ சிஸ்டமே அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கிட்ட கத்திட்டு இருக்க. அது ஏன்றது எனக்கே தெரியலடா, ஒருவேளை அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகலையே என்னவோ. அப்புறம் ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்க்க அது எரிஞ்சிட்டு தானே இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவான். ஸோ அப்புறம் அந்த மான்ஸ்டர் ஃபுல்லா கருகின பிறகு அந்த ஒரு மம்மி மாதிரி இருந்த மான்ஸ்டருக்கு உள்ள இன்னொரு ஆள் யாரோ இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான், என்ன இங்க நடக்குது, அந்த மான்ஸ்டருக்குள்ள இன்னொரு மான்ஸ்டர் அதை கொண்டுட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் அந்த முயற்சி பண்றான். ஆனா பார்த்தா அதுக்கு பதிலா அந்த நெருப்பை அதிகப்படுத்தாம அதை கூல் டவுன் பண்றதுக்காக ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்திடுவான். ஸோ அங்க ஒரு பொண்ணு இருக்கான்றது ஹீரோ தெரிஞ்சுக்கின்னு முதல் வேலையை அவளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எடுத்து அவ மேல போட்டு விடுவான். என் சிஸ்டர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, அது என்ன கேட்டா எனக்கு நட தெரியும் சிஸ்டம் சொல்லுது. டே உண்மையிலே இவ உன்னுடைய சிஸ்டர் தானு சொல்லிட்டு சிஸ்டம் கேட்க, ஏன் இதை கேட்கறேன்னா இவ இவ்வளவு நேரமா இந்த மான்ஸ்டருக்குள்ள இருந்ததா பிறந்தே வெளியே வந்த மாதிரி தெரியுது, இவ பார்க்க ஹியூமன் மாதிரியே இல்ல, அதனாலதான் கேட்டேன். எப்பரா இவ இங்க வந்தான்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சிஸ்டம் கேட்க, ஹீரோவும் எனக்கு தெரியும் கண்டிப்பா என் சிஸ்டர் பார்க்க இப்படி இல்ல, இந்த சிஸ்டம் சொல்றது படி பார்த்தா என் தங்கச்சி வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா அவ எப்படி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்கிறது வாய்ப்பு இருக்கேன். சரி ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச அந்த மான்ஸ்டருடைய கைண்ட் ஆஃப் இல்யூஷன் நினைக்கிறேன், அதனால இவளை நான் கொள்றது சரியா இருக்கும், என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த 10,000க்கான மிஷினை கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான் ஹீரோ. அப்பன்னு பார்த்து அவ கண் முடிக்காதனால ஹீரோ கொல்லலாம் தான் ட்ரை பண்ணுவான். ஆனா திடீர்னு ஸ்வாட்ன அவகிட்ட நீட்டின உடனே அவ கண் முடிப்பான். என்ன அவ கண் முடிச்சிட்டா, அதுவும் இந்த டைம்ல. அப்பதான் பார்த்து அவளுக்குமே ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு திடீர்னு ஹீரோவை பார்த்து பிரதர்ன்ற மாதிரி கட்டி பிடிப்பான். ஏய் யார் நீ, என்ன ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தள்ளிவிட, என் கிட்ட வராத, என்னை முட்டாளாக்க முடியாது உன்னால அப்படின்னு ஸ்வாட் அவகிட்ட நீட்டுவான். அவனை பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா நின்னாலும் திடீர்னு பார்த்தா அவ முன்னோக்கி வர அந்த ஸ்வாட் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உடம்புல இறங்க ஆரம்பிச்சு ரத்தம் பயங்கரமா சுட்டுது அவளுக்கு. ஏன்டி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஷாக் ஆவான். அதெல்லாம் தாண்டி அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு பிரதர்னு சொல்லிட்டு பாசத்தை பொழிவா பாருங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு. அப்படியே அங்க திரும்பி மயங்கிடுவா. என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, சாகணும்னு நினைக்கிறியா, என்ன ஏன் பிரதர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடிக்க ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அவன் உடம்புல நிறைய விதமான காயங்கள் ஏற்பட்டதுனால அதனால அவளுடைய உடம்புல இருக்கிற காயத்தை குணப்படுத்தணும். மெயினா சிஸ்டமும் போற போக்க பார்த்தா இப்படியே செத்துருவான்னு நினைக்கிறேன். எதுக்காக நீ இவ்வளவு ஒரிஜினல் வேர்ல்டுக்கு கொண்டு போக கூடாது, ஏன்னா இவ இந்த இதுல இருந்து ரொம்ப பயந்து போயிருக்கான், அதனாலதான் சொல்றேன். ஹீரோ அவளை பிடிச்சிட்டு இவ வேற எதுக்கு என்ன பிரதர்னு சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஹீலிங் எபிலிட்டியை ஹீரோ அவளுக்காக பயன்படுத்த அவ மேல இருக்க காயங்கள்லாம் குணமாயிடும். என்னடா சும்மா சொன்னதுக்கே இப்படி போய் ஹீல் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய உதவிலாம் பண்ற. இல்ல உண்மையை சொல்ல போனா எதுக்கு இவளை என்ன பிரதர்னு கூப்பிட்டான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவ பார்க்க என் சிஸ்டர் மாதிரி தான் இருக்கா, அதனாலதான் உதவி பண்ணிருக்கேன். சோ என்ன இருந்தாலும் இன்னும் ஜாப் முடியல, சோ இன்னொரு முறை அந்த மான்சஸ் எல்லாம் கொண்டுக்கலாம். இவளை இந்த இடத்து நீ சொன்ன மாதிரி கூட்டின்னு போக வேண்டியதா ஒரிஜினல் வேர்ல்டுக்கு, ஏன் இவ என்னுடைய சிஸ்டர் மாதிரி இருக்கான்றது தெரியல, சோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் பார்க்க அப்பன்னு பார்த்து அங்க அந்த லைட்னிங் வாங்கலி வருவான். இங்க பாருங்க பாஸ், என் பேர் தான் வாங்கலிங், நான் சி லெவல் ஹண்டர், நான் இந்த ஹண்டர் வேலைக்கு புதுசு, நீங்க வர பிரமாதமா சண்டை போறீங்களா, அதனால நான் அவன் கூட ஜாயின் பண்ணிடலாமா, உங்களுடைய சிசிய புள்ளிய என்ன ஏத்துக்கோங்க ப்ளீஸ் ஏத்துக்கோங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். ஏய் என்னால முடியாதுடா, ஏன் வேணான்றீங்க, ஏன்னா நான் இந்த உலகத்தை விட்டு இப்போதைக்கு வெளியே கிளம்ப போறேன், எனக்கு புரியுது இந்த நிலைமையில உங்களால இந்த இடத்துக்கு இருக்க முடியாதுன்னு, அதனால பரவாயில்ல வாங்க கிளம்புவோம். டேய் நீ ஏன்டா என் கூட வர, நான் தான் உன்னை என் சிசிய புள்ளியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்ப ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணி வர. இல்லைங்க என் வீடு இந்த சைடு இருக்கிறதுனால தான் இந்த போர்ட்டல் வழியா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுங்க வெளியே வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கான ரூமும் ஹோட்டல் இருக்கு. அவன் ஆல்ரெடி நெஜ குலத்துல இருந்து தான் வந்ததுனால அந்த ஹோட்டலுக்கு இப்போ வராங்க. அங்க வந்து அந்த வாங்கலி மாஸ்டர் வாங்க உங்களுக்கு நான் கதவு திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் கூப்பிட, இதை பார்த்த ஹீரோவும் டே என்ன மாஸ்டர்லாம் கூப்பிடுறான் அப்படின்னு அவங்க கிட்ட கத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்து ரூமை திறந்து உள்ள போன பிறகு உடனே கதவு சாத்த ஆரம்பிப்பான். இதை பார்த்து அந்த வாங்கலிங்க மாஸ்டர் என்ன பண்றீங்க, ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்களேன், உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை, அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களுடைய பயிற்சி தேவை, அதனால உங்க கூட என்ன வச்சுக்கோங்க, நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்ன்றத கத்துக்க போறேன் உங்ககிட்ட இருந்து. ஆனா ஹீரோ மூஞ்சி
வச்ச மாதிரி கதவை சாத்திடுவான். மாஸ்டர் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் கத்திட்டு இருக்கான். ஹீரோ முதல் வேலையை அவளை சோபால படுக்க வச்சுட்டேன். அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ சிஸ்டம் டே எதுக்கு அந்த பையனையும் கூட வச்சுக்கலாம்ல, அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்ற மாதிரி கேட்க, இல்ல என்ன இருந்தாலும் அவன் வெளி உலகத்தை சேர்ந்தவன் தான், அதனால அவனை என்னால பெருசா நம்ப முடியாது. அதை விட முக்கியமான விஷயம் இங்க இருக்கு, இவருடைய ஆர்ஜினை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்புறமா பார்த்தா ஹீரோவுடைய சோபால ரத்த கலரியா மாறிடுச்சு. என்னடான்னு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படிதான் இருக்கேன். ஸோ அதனால ஹீரோ முடிவு பண்றான், அழுக்கு நிறைஞ்சதோட இதுல உட்காந்தா நகலா இருக்காது, அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வரேன். சிஸ்டம் முன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட, நீ வாஷ்ரூம் போற சரி, அந்த டைம்ல திடீர்னு அவ ஏஞ்சிக்கனா என்ன பண்ணுவேன்? ஆமால, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு தன்னுடைய மான்சருடைய பவரையே பயன்படுத்தி அவளை அப்படியே கட்டி போட்டுருவாங்க. சோபாவோட சோபாவா. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் பண்ண வேலையால அவ அங்க கண்முழிச்சிட்டான். ஹீரோ இன்னொரு பக்கம் நல்லா குளிச்சுட்டு இப்போ பாத்டப்ல உட்காந்துட்டான். அப்படியே இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரிஜினல் வேர்ல்டுனா ஒரிஜினல் வேர்ல்டு தான், இந்த மாதிரியான சுகத்தெல்லாம் அங்க போய் காண முடியுமா? எனக்கு புரியுது. சரி அடுத்த கிட்ட மிஷின் என்ன வச்சிருக்க, பிளான் பண்ணிருக்க, அதை சொல்ல. அதெல்லாம் நான் பெருசா யோசிக்கல, இப்போதைக்கு ஜம்முன்னு இந்த சுடு தண்ணியில என்ஜாய் பண்ணும். அட போடா, எனக்கு போர் அடிக்குதுடா, எனக்கு பெருசா பேசுறதுக்கு இதை பத்திலாம் சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கதவை தட்டுவாங்க. பார்த்தா அவ தான் அதான் ஹீரோவுடைய தங்கச்சி மாதிரி இருந்தவன். உடனே கதவை உடச்சி உள்ள உருவா பாருங்க. ஹீரோ பார்த்துட்டு, இது ஸ்லைடு டோர் ஆச்சு, ஏன்டி இப்படி உடைச்சிட்டேன்? நான் தான் சொன்னால எப்படி இருந்தாலும் இவன் இங்க வந்துருவானு. ஹீரோவும் அவளை பார்த்து கேட்பானா, உன்னை டைட்டா பிடிச்சனே, எப்படி நீ வந்தனு? அப்புறம் பார்த்தா அப்போ அவரை பயன்படுத்தி அந்த இடத்துல அதை கீச்சின்னு வெளியே வந்துட்டுக்கிறான். பண்றது எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பெருமையா வேற அதை சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல இருக்கேன். அப்புறம் பார்த்து ஹீரோ கிட்ட வருவா, என்ன பண்ற, என்ன கொல்ல பண்ண போறியா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணியில குதிச்சு ஹீரோ கூட என்ஜாய் பண்ணுவான். என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். என்ஜாய் பண்ண, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் உன்ன பக்கம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இவன் இப்பதான் முட்டையில இருந்து புரிஞ்சு வந்த ஒரு சின்ன குஞ்சி பறவை வந்து எப்படி தன்னுடைய தாயை அடையாளம் கண்டு அது கூட பாசமா நடந்துக்குமோ, அந்த மாதிரி தான் அந்த மாஞ்சருக்குள்ள இருந்து வெளியே வந்த இந்த ஒரு பொண்ணு உன்ன ஒரு ஃபாதரா பாக்குறா. என்னது இதுவா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாத சொல்லிட்டு ஹீரோ அவளை தள்ளி விடுறான். இங்க பாரு, யாரு என்ன எதுன்னு தெரியாமலாம் என்கிட்ட யாரையும் சேர்க்க மாட்டேன், யார் நீ சொல்லுன்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் அவளை பார்க்க, அவனை பக்கம் கியூட்டா ஹீரோவை பார்க்கறது பார்த்துட்டு ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகுல மயங்கிடுவான். சோ அப்பனை பார்த்து ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அவளுடைய தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிடுவான். அவ புலம்புவா, ஏன்டா இப்படி பண்றான்னு தெரியலன்னு. ஏன்டா திரும்பியும் கடுப்புல அவளை தண்ணியில போட்டு முக்கிற, அது ஏன்னா அப்பதான் எனக்கு எதுவும் தோணாத மனசுக்குள்ள. அதுக்குதான். அதுக்கப்புறம் பார்த்து தண்ணியில இருந்து வெளியே எடுத்த பிறகு ஹீரோ, எங்க பாரு உன் பேரு என்ன? என் பேரு வந்து லீசா அப்படின்னு அவன் சொல்ல, சிஸ்டம் முன்ன பக்கம் ஹீரோவை பார்த்து கேட்கும், டேய் எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க, வெளியே போலாமா வேணாவா, இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா அப்படின்னு ஹீரோ வெக்கப்பட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு தலையெல்லாம் உன்னொரு பக்கம் ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி முடிய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டைம் எல்லாம் முடிஞ்சு இப்ப பேச ஆரம்பிக்கலாமா, நீ எதுக்காக பார்க்க என் சிஸ்டர் மாதிரி இருக்க, உண்மை என்னன்னா லீசா உன்னோடைய சிஸ்டர் தான் அப்படின்னு அவ சொல்ல. ஹீரோவும் என்ன சொன்னாலும் இவ அப்படிதான் பேசிட்டே இருக்கான், இவ பார்க்க புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியல, மங்குனி மாதிரி இருக்கிறான். ஏண்டா இப்படி போற போக்குல எல்லாம் இந்த மாதிரி கேட்டுருந்தா எந்த காலத்திலயும் உன்னால அவகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை கேட்க முடியாதுடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு இதை போட்டுக்கொன்ற மாதிரி சொல்ல, சரி போடுறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அவ துணி கைட்டு பாருங்க. ஹீரோ ஏண்டி இப்பயே கேட்டு உனக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கின்றத மறந்துட்டியா? ஹீரோ உடனே கண்ணை மூடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் துணியை போட்டுக்கணும். நான் மாத்திக்கணும் எப்படி இது? ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அவ அந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற வேற மாதிரி தான் மூடு தோணுது. அதனால நம்ம போயிட்டு உனக்கான துணிகளை ஃபர்ஸ்ட் வாங்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா அவளுக்கு பயங்கரமா பசிக்குதா? சரி வேற வழியில சமைச்சுதான் கொடுக்கணும், உன்னை வேற கூட்டணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கடமைக்காக அவளுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறான். சோ சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்த உடனே அவ உன பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அப்ப அவளுக்கு எப்படி சாப்பிடணுன்றதே தெரியல. பெருசா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு. கொஞ்ச நேரத்துல வினோதமா பண்ண, ஏன்டி இப்படி பண்றேன்னு ஹீரோ குழம்புவான். என்னன்னு பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சாமானோட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். பிளேட்டெல்லாம் எதுக்கடி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அடைச்சா இவளுக்குன்னு காமன் சென்ஸ் கூட இல்ல எதுவுமே. இங்க பாருங்க எனக்கு இன்னும் பசிக்குது, ஆனா ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு கொடுக்க எதுவும் இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்ட ஒரேடியா. என்னடி ஒல்லியா இருக்கு ஆனா இவ்வளவு சாப்பிடுற, சாப்பாடு இல்லையடி, நான் எங்க இருந்து போய் உனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குது? இந்த ஒரு லேட் நைட்ல கண்டிப்பா எந்த இடத்துல சாப்பாடு எல்லாம் வைக்க மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். வெளியே பார்த்தா நம்ம வாங்குவீங்க, அவன் அந்த இடத்த விட்டு போவே இல்ல. ஹீரோவுடைய ரூம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா நம்பால் கதவு தட்டுறாரு. வாங்க மாஸ்டர், என்ன விஷயமா வெளியே வந்திருக்கீங்க? ரொம்ப நேரமா உங்களை பாக்கணும்ன்றதுக்காக வெறித்தனமா இங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் என்ன மாஸ்டர் எல்லாம் கூப்பிடுறான். இங்க பாரு இவளுக்கு பசி எடுக்குதான். இவ நான் நினைச்சேன் கொஞ்சமா சாப்பிடுற பொண்ணுன்னு, ஆனா இவ கும்பகாரனை விட பயங்கரமா சாப்பிடுறாடா. அதனால இவளுக்காக சாப்பாடை கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, இதை வேணா அவ சாப்பிட சொல்லுங்க உங்க ஒய்ஃபு கிட்ட. டேய் ஒண்ணு என் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது கம்முனு. அவ உடனே பார்த்தா இதெல்லாம் பார்த்த உடனே மொத்தமா வலிச்சு வாயில தள்ளிக்கிறா. இதை பார்த்த ரெண்டு பேரும் என்னடா இவ எப்படி பண்றான்னு சொல்லிட்டு கடுப்பாவானுங்க. நம்ம வாங்கி கடுப்புல ஏன்டி 1/1 சாப்பிடுறதுக்கு என்ன உனக்கு? ஹீரோவும் ஏன்டி அப்படியே சாப்பிடுற, அது மேல கவர்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து தாண்டி சாப்பிடணும், கவரோல சாப்பிடுறாளே பைத்தியம். ஹீரோக்கு வேற பசிக்குது, இப்போ அவனுக்கும் சமைக்க எந்த விஷயமும் இல்லைங்க. இவளுக்கே சமைச்சு கொடுத்ததுல நான் சாப்பிட மறந்துட்டேன். இதை புரிஞ்சுன வாங்கலீங்க. என்ன மாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அங்க சாப்பாடு எல்லாம் தருவாங்க, வாங்க போலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போறான். பெதர்லி டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணீங்களா? ஏடா 2 நாளா நீ இந்த இடத்துக்கு வரவே இல்லை, என்னடா ஆச்சு உனக்கு? இந்த முறை என்ன ஸ்ட்ராங்கான ஆளுகளை கூட்டிட்டு வந்திருக்க போல, சரி உள்ள போன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள அனுப்பேன். இன்னொரு பக்கம்
பக்கம் பார்த்தா ஹீரோ வரும்போது, ஏன்டா இந்த மாதிரி நேரத்துல சாப்பாடு கிடைக்க மாட்டா? உண்மையிலேயே கிடைக்கும் வாங்க, நானும் ஒன்னும் உங்களை ஏமாத்தலாம் மாட்டேன். பார்க்கதான் வெளியில இந்த இடம் பார்க்க கொடூரமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரு ஏதோ தனி தீவுல வாழ்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பப்பே நடக்குது. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான், அடேங்கப்பா இந்த பிளாக் மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பார்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இங்க வரவங்க எல்லாருமே வந்து தைரியமா வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகலாம். ஆனா அதுக்கேற்ற பேமெண்ட் கொடுக்கணும். அதான் ஆல்சோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது, இங்க நிறைய நைட் வாட்ச்மேன் சொல்லக்கூடிய ஹண்டர்ஸ் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷனா பண்ணிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு மெம்பர்ஸா சேர்ந்திருக்காங்க. அதனால எந்த ஹண்டரும் இந்த இடத்துக்கு வந்தா ஃப்ரீயா எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மெம்பர்ஸ்ன்ற அடிப்படையில் அவங்க பணத்தை முன்னாடியே செலுத்திடுவாங்க. உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த அட்டகாசங்கள்லாம் நடந்த பிறகு இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ நிறைய விஷயம் இங்க மாறிடுச்சு. ஸோ மக்கள் எல்லாமே இதுல மறைஞ்சுதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா இதுல வந்து ஹண்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அந்த பாஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா பெரிய பிரச்சனை தான் இங்க இருக்கு. அப்ப நடந்துற விதத்துல கரெக்டா நடந்துக்கணும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் சரி வாங்கலையும் சரி எங்க இவ நம்ம கூட வந்தாலேன்னு சொல்லிட்டு பார்க்க அவ அங்க இருக்கவே மாட்டா, தேடுவானுங்க. அப்பன்னு பார்த்தா பின்னாடி அவன் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பல்கான ஆளு, ஏ பொண்ணே எனக்காக போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி வரியா, உனக்கு சேர்த்து வாங்கி வா, நான் காசு தரேன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்குறான். கிட்டவா இந்த மாதிரியான பாருக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீ ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், இங்க நிறைய பேர் வந்து உன்னை எதனா பண்ணிட்டு போறாங்க, அதனால நீ ஏன் கூட இருக்கியா அப்படின்னு நம்ம பக்கம் அவன் அவகிட்ட பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஹீரோ கடுப்புல அவன் அடிக்கலாம் போக, ஏன்னா இந்த ஒரு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அவன் தங்கச்சி அப்படிதான் ஒருத்தன் வந்து தூக்கி ஓடிட்டு இருப்பான். அப்பா அவனால காப்பாற்ற முடியாது, இப்ப காப்பாத்தலாமே யோசிக்க. ஆனா அப்பான்னு பார்த்து தான் அவன் எவ்வளவு தைரியம் தான் என்ன வெறுப்பேற்றிருப்பேன். உடனே அவனை தூக்கி போட்டு தரையிலேயே சொருவா. மாஸ்டர் என்ன இது உங்க வைஃப் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஹீரோடைய சிஸ்டம் கூட ஏன்டா இதை மறந்துட்டியா, அவ ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டருக்குள்ள இருந்து தான் பிறந்து வெளியே வந்தான்றது நீ ஞாபகமே வச்சுக்க மாட்டியா? அதுவும் உண்மைதான். பத்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேங் வந்து அங்க கடுப்பாகிறானுங்க. என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் மாதிரி இருந்தவ அடிச்சால அந்த ஆள் வந்து போல்டு கேங் மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய ஆட்களோட ஒருத்தன். அவங்களுடைய ஆட்கள்ல ஒருத்தன் அடிச்சதுனால அவங்க கேங் சேர்ந்தவனுங்க கடுப்பாயிட்டு இவ்வளவு அடிக்கிறதுக்காக வரானுங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா மனசாட்சி இல்லடா, யாரா நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க, உனக்கு எதுவுமே தெரியலடா, இங்க இருக்கிறதுலயே நாங்க தான் பெரிய கேங், எங்களை தவிர வேற யாரும் இங்க ஸ்ட்ராங் கிடையாது தெரியுமா? ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, உண்மையா சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா தெரியல, ஏன்னா நீங்க எல்லாம் பார்க்க குப்பை மாதிரி இருக்கீங்க, என்னடா அது மண்டை, நீ ரொம்ப பேசுற, இந்த வாங்கிக்கோ வாங்கடா இவனை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்துல அவன் கேங் சேர்ந்தவனை அட்டாக் பண்ண வர ஹீரோ உடனே அவனுடைய மான்ஸ்டர் வெப்பனை எடுப்பான். அது கூப்பிடும் போது கோஸ்ட் தான் வெளியே வர சொல்லுவான். அது வந்த அடுத்த செகண்டே அவனுடைய ஹேமரை பயன்படுத்தி ஒரே அடிதான், ஒருத்தன் அடிச்சா மொத்த பேரும் அப்படியே அவங்களோட சேர்ந்து பறக்குறானுங்க. ஹீரோ தரமான அடியை குத்துட்டான். சோ அப்புறம் பார்த்தா அந்த போல்டு கேங்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய மெயினான லீடர் வரான். எவ்வளவு தைரியம் தான் எங்களுடைய ஆள்கள் மேலேயே நீ அடிப்பேன், கையை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியுமா, இவன் ரொம்ப ஓவர் பவர்டான ஆளு. அப்ப நம்ம ஹீரோவுடைய சிசிய போல கிட்ட பேசுவான், நம்ம வாங்கலி கிட்ட, என்ன வாங்கலி இப்பதான் சி லெவலுக்கு புதுசா ப்ரமோட் ஆனான்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளேயே ஒருத்தன் கூட சேர்ந்து இந்த இடத்துல பிரச்சனை பண்றியா எங்க ஆளுகிட்ட, என்ன சேலஞ்ச் பண்றியா நீ எனக்கு? இதை கேட்ட ஹீரோ, யார் இவன்? மாஸ்டர் இவன் தான் ஓவர் லார்டு லீவிங் டவுன், இந்த போல்டு கேங் பிரான்ச்சை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இவன் தான் லீடர். என்னது இந்த இடத்துல பிரான்ச்சோடைய ஒரு சின்ன லீடரா, ஏன்னா எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கீங்க போல்டு கேங்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தா அந்த டேங் வந்து ஹீரோ கிட்ட, இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதை, நீ இப்ப என்கிட்ட மண்டி போட்டு என்னுடைய ஆட்கள் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் என்னுடைய பாருடைய ஓனரா இருக்கிற பாஸ் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்புறமா நான் யோசிக்கிறேன் அதை பத்தி. முடியாதுடா, என்னது முடியாதா, அப்ப சாவுடா அப்படின்னு ஹீரோ அடிக்க வர அந்த டைம் தான் பார்த்தா அந்த இவங்க எல்லாருக்குமே சேர்த்து அங்க ஒரு பாஸ் வருவாங்க. அதாவது இந்த பாரை நடத்தக்கூடிய ஆளு, அவங்க பார்த்து ஒரு அழகான லேடி, அடிக்காத என்னதான் இங்க பிரச்சனைன்றது பொறுமையா விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். பாஸ் நீங்களா, வாங்க பாஸ் நீயா, உங்களை பார்க்கவே இல்ல ரொம்ப நாளா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த டாங்க பாய் வழியே இப்ப பம்பின்னு பேசுறான். எங்க பாருங்க பின்னாடி நிக்கிற இந்த ஆளுங்க தான் நம்ம கேங் மெம்பர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணுவானுங்க, அதுலயும் ஒருத்தன் அவங்கள தோக்கடிச்சா மொத்தமா. அவ உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் நம்ம வாங்கலையும், ஆமா பாஸ் நீயா, பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க, என் மாஸ்டரை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரூல்ஸ் எதுவும் பெருசா அவருக்கு தெரியாது, பெரிய பிரச்சனை இல்ல, எங்க பாரு வாங்கலி நீ இந்த பிரச்சனைல தலையில்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, நீ எப்போதுல இருந்து உனக்கு சிசிய புலியா மாறின, அது ரீசெண்டா தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டான் வந்து, எங்க பாருங்க பாஸ் இவனால இன்னைக்கு நம்மளுடைய பாரை இங்க லாஸ் ஆக போகுது, போல்டு கேங் ஆட்களுக்கும் இங்க பெரிய அவமானத்தை தந்துட்டான், அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு பெருத்த அவமானத்தை கொடுக்கறதுக்கு இவன் இங்க பண்ணிட்டு இருக்கான் இந்த வேலையெல்லாம், அதனால இவனை விடக்கூடாது, உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் இருக்கு. அது என்ன, அங்க பாருங்க அந்த ஒரு குட்டி பொண்ணு இவன் கூட தான் இவன் கூட்டணும் வந்தான், ஆனா வந்ததுல இருந்து அவ பணத்தையே கொடுக்காம இங்க இருக்கிற எல்லா விதமான சாப்பாடையும் போட்டு சாப்பிட்டு இருக்கா, பார்த்தாது ஒரு பிளேட்டை கூட விட மாட்டான், இவளை எப்படி நாங்க ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களை பக்கம் அவன் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இவ பண்ற வேலையெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு மானத்தை வாங்குது வரை இங்க வந்துட்டோம். உடனே ஹீரோ புரிஞ்சுக்கின்னு அவகிட்ட போறான், ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவளை எதனா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே பார்த்தா ஹீரோ அவகிட்ட போயிட்டு, ஏன்டி அவன் உயிரை வாங்குற, சாப்பாடு சாப்பிடணும் காசு கொடுத்துதான் சாப்பிடணும், தேவையில்லாம எதுக்கிட்டே நீ இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, பார்த்தது ஒரு பிளேட்டை கூட விட மாட்டேன், இதுக்கு சேர்த்து மாதிரி பில்லு போடாம தெரியாத அவனுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாஸுக்கு என்ன இவன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்துதான் அந்த பாஸ்னியா வந்து, டே இங்க வா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான், அப்போ அந்த போல்டு கேங்கோடைய பாஸ் சொன்ன மாதிரி நீ எதனா பிரச்சனை பண்ணினா இன்னும் பிரச்சனை பெருசா தான் போகும், ஒழுங்கா என்ன பணமோ அதை கொடுத்துரு, அப்படி
உன்னால கொடுக்க முடியாதுன்னா அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் என்னால முடியாது. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய பாஸ் கிட்டே நீ இப்படி சொல்லுவேன், உன் கதை இதை தானே முடிய போகுது, என் பாஸ் உன் மேல கை வைக்க மாட்டாங்க, அவங்களுக்காக சேர்த்து நான் இன்னைக்கு உன்னை கொள்றேன். ஆனா பார்த்த ஹீரோ உடனே கிட்ட வந்துட்டு அவனுடைய முகரைய பிடிக்கும் பாருங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாடுறான். இதை பார்த்த பாஸ்னியாவும் எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே என்னுடைய ஆட்களை போட்டு அடிப்பேன், நான் யாருன்னு தெரியாம நீ மோதிட்டேன், என் பவரை பார்த்து நீ ஓடிதாகணும். இதை பார்த்து வாங்கலையே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கான். மாஸ்டர் ப்ளீஸ் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா பாஸ்னியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்க கூட மோதுறது பெரிய முட்டாள்தனம், அதெல்லாம் முடியாதுடா, இந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பண்றான், என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவங்க ரொம்ப டாப் கிளாஸான அண்டரு. சோ அதுக்கேத்த போல பார்த்தா அவ ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாள், அந்த ஒரு ஸ்மோக்கிங் புகையில இருந்தே பார்த்தா பெரிய லெவலுக்கான அட்டாக் பண்ணுவா பாருங்க. அந்த ஸ்மோக்கே அப்படியே வந்து சின்ன வெப்பனா மாறும், ஷார்ப்பான வெப்பன் அவனை நோக்கி அட்டாக் பண்ண ஒரு ஹீரோ நல்ல வழியா தப்பிச்சிடுவான். என்னடான்னு பார்த்தா அந்த கையில பிடிச்சிருந்தாலும் அந்த டாங்கன்ற பயவுலையா அவனை தூக்கி அந்த வெப்பன் முன்னாடி நீட்டு அவனை கொண்டுட்டு அந்த வெப்பன். இதனால அவன் செத்த பிறகும் பார்த்தா அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பூந்த அந்த ஸ்மோக்கு பார்த்தா ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். இன்னொரு பக்கம் இதை பார்த்த ஹீரோவும் ஏன் இப்படி பண்ண, உன்னுடைய ஆள் தானே அவன், உங்க கேங்க சேர்ந்த ஆளையை எப்படி நீ கொல்லாமா, அப்படி ஒண்ணும் கிடையாது, இவனுக்கு எனக்கு கீழே வேலை செய்யற ஆளுங்க அவ்வளவுதான், அவனை விடாதீங்க கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தா நிறைய நைட் சோல்ஜர்ஸை புகையில ரெடி பண்ணி அனுப்ப போறாங்க. ஹீரோ அவனை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோவை அட்டாக் பண்ண இப்போ அந்த நைட் சோல்ஜர்ஸ் எல்லாமே ஆரம்பிப்பாங்க. ஹீரோ அவங்கள தாண்டி உடனடியா தன்னுடைய கோஸ்ட் பவரை ரிலீஸ் பண்ணுவான். அந்த மான்சர் தான் அதை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துல பெரிய லெவல்ல காத்தெல்லாம் வரும். இதனால அங்க இருக்கிற எல்லாருமே பறக்க ஆரம்பிப்பாங்க. இதுல பார்த்தாதுக்கு ஒரு லேடியோடைய துணி எல்லாம் பக்கம் பறக்கும். பின்னாடி பாருங்க பொம்பளை தொகல இருக்கான். சப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்துட்டு ஆடி போயிடுவாங்க. இதை பார்த்த நம்ம பாஸ்னியா வந்து பரவாயில்லையே உங்ககிட்டயும் நல்ல சூப்பர் பவர்லாம் இருக்கு, ஆனா இதெல்லாம் என் கிட்ட வேலை செய்யுது அப்படின்னு அடுத்த கட்டமா அவளுடைய கிக்கை பயன்படுத்துவா. அந்த கிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஹீரோ உடனே தன்னுடைய அயன் ஸ்கின் வர வைப்பான். இதனால பார்த்தா உடம்பெல்லாம் அயனா மாறிடும். என்னடான்னு சொல்லிட்டு இப்படி ஷாக் ஆயிடுவா. ஹீரோ உடனடியாக அவளை காலை பிடிச்சிருவான். என் எபிலிட்டி எல்லாமே யூனிக்கானது, அதனால நீ எப்படியாப்பட்ட சக்தியை பயன்படுத்தினாலும் அதை என்னால் ஈஸியாக பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சினே பேசினேன். அப்புறம் சாரிங்க மறந்துட்டேன், இதே மாதிரி சண்டை போட்டு நிக்க போறீங்களா, என்ன காலை எடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு மாதிரி கண்ணு குசுதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதை கேட்டாவ ஜெய் ஒன்ன சும்மா விட மாட்டேன் சாவிடான்ற மாதிரி கத்தியை பயன்படுத்த ஆரம்பிப்பான். இருந்தாலும் ஹீரோ மேல அது ஒர்க் ஆகுது. ஹீரோ தன்னுடைய பங்குக்கு அவகிட்ட இருந்து தூரமா போயிட்டு பவர் ஆஃப் தி வீக் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தும். ஸோ அந்த பவரால பார்த்தா மொத்தமா அவளை கட்டி போட்டான். இன்னொரு பக்கம் பார்த்த பின்னாடி இருக்கிற அவனுடைய ஆளுங்க எல்லாருமே பாஸ் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நாங்க இங்க காத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இல்ல இது ஏன் சண்டை, நீங்க யாரும் குறுக்கால வராதீங்க, யாருடா நீ எப்படி இந்த மாதிரியான ஹை ரேங்க் இருக்கிற பவர் எல்லாம் பயன்படுத்துறேன், அது நான் தாங்க லீஃப் அங்க, நீங்க என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்லுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனா நான் லெவல் 1 ஹண்டர் தான். என்னது வெறும் லெவல் 1 ஹண்டரா, என்ன இங்க நடக்குது, யுனைடெட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரேங்கிங் வைஸா சிஸ்டத்துல கரெக்டால லிஸ்ட் எடுத்து வைப்பாங்க. அதுல இவனை மாதிரி நான் ஒரு ஆளை பார்க்கவே இல்லை இது இருக்கும், இவனை எப்படி அவங்க நோட் பண்ணாம விட்டாங்க. சோ திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த இடத்துல கீழே இறந்து போனா அந்த டாங்கன்ற பைப்புல திரும்ப ஏஞ்சிப்பான். ஹீரோவும் என்னடா ஆச்சு திடீர்னு ஏஞ்சிக்கிறான்னு சொல்லிட்டு இவனை பார்க்க அப்பன்னு பார்த்துதான் நம்ம வாங்கி வந்து மாஸ்டர் அங்க நிக்காதீங்க அவங்களை அட்டாக் பண்ண வர போறான். அடுத்த செகண்டே பார்த்தா அவன் வந்து ஹீரோக்கு ஒரு அடி கொடுப்பான் பாருங்க. ஹீரோ எதிர்பார்த்ததை விட இப்ப அவன் ஆளே மாறிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு சாமி மாதிரி மாறி இருக்கான். என் மாஸ்டர் எவ்வளவு தெரியும் தான் நீ காயப்படுத்திருப்பேன்னு சொல்லிட்டு வாங்கி இன்னொரு பக்கம் ஹீரோக்காக போயிட்டு அட்டாக் பண்ண போறான். அவன் பண்ண அட்டாக்லாம் அதுக்கு பெருசாவே வலிக்கல. சோ ஈஸியா தடுத்துடும். அதனால உடனே அவனுடைய காலை பிடிச்சி தூக்கி அடிக்கும். அதுல பயங்கரமா அடி வாங்கிட்டான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாஸ் நியா கூட இருக்கிற இன்னொருத்தன் பாஸ் இங்க என்ன நடக்குது, எப்படி டாங் திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினான், அவனுக்குள்ள இதனால இந்த மாதிரியான சக்தியெல்லாம் நான் வச்சுட்டு இருந்து பார்க்கவே இல்லையே, என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி அவன் பாஸ் கிட்ட கேட்க அது அவனுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இல்ல, அவனை வேற என்னமோ ஒன்னு கண்ட்ரோல்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவன் கத்துறதை பார்த்து ஓடுறாங்க. இதை பார்த்த உடனே அவன் அங்க இருக்கிற மனிதர்களை பிடிக்கிறான். அங்க பிடிச்ச ஒருத்தனை கடிச்சு விட்டுருவான் பாருங்க. அங்க கடிச்ச ஒருத்தனை வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஜாம்பின்ற பவர் பரவ ஆரம்பிக்குது. இவன் பண்ண மொத்த வேலை தான் அங்க இருக்கிற எல்லாருமே அப்படி மாறிட்டாங்க. பாஸ் என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற எல்லாருமே இப்படி மாறிட்டு இருக்காங்க. இது மாதிரி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாரும். இங்க இருக்கிற மனிதர்கள் யாருமே வந்து டெரரிஸ்ட் கிடையாது. இவங்க எல்லாருமே அவனால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த டாங்கன்றவனையே கண்ட்ரோல் பண்ணது வேற என்னமோ ஒண்ணு. ஆனா அது என்னன்றது தெரியல. எனிமி இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுலயே பார்த்தா நிறைய அந்த மனிதர்கள் வந்து ஜாம்பியா மாறினவங்க நார்மலா இருக்க மனுஷங்களை போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க. இந்த ஒரு நிலைமையில தான் பார்த்தா நம்ம ஹீரோ போய் வீழ்ந்தவன ஒரு ஜாம்பியும் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்பன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய சிஸ்டரா இருந்தவ என்னுடைய பிரதரை நீங்க என்ன பண்ணலான்னு பாக்குற விட மாட்டோம் சொல்லிட்டு அவளை கொலை பண்ண போறான். ஹீரோவும் எங்க பாரு நீ என்ன ஜஸ்ட் லீவ் பேங்கன்னு கூப்பிடு, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத அப்படின்னு அவ தலையில தடவை கொடுக்க அந்த ஜாம்பி மாஸ்டரா இருக்கிற அந்த பொண்ணு வந்து உடனே ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். ஹீரோ என்ன சிஸ்டமே ரெடியா அட்டாக் பண்ணலாமா, ஓகே, ஆனா இவங்க மனிதர்களா இருக்காங்க என்ன பண்ண போறேன், அதுக்குதான் என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே பார்த்தா தாங்கிட்ட இருக்கிற ஹீலிங்ன்ற பவரை பயன்படுத்துவான். அதை பயன்படுத்தி அவங்களை பிடிச்சிருவான். அப்பனா நீ உங்களை கொலை போறது இல்லையா, ஆமா கொலத்துக்கான ரீசன் இவங்க எல்லாருமே ஆர்டினரியான பர்சன், இவங்களை வேற என்னமோ ஒண்ணு கட்டுப்படுத்திட்டு இருக்க, அதனால முடிஞ்சளவுக்கு இங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம பிடிச்சி வச்சுட்டு அந்த கட்டுப்படுத்துற யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்களே அவங்கள அடிச்சுட்டா மட்டும் போதும், இவங்க எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச
முடிஞ்ச வரைக்கும் இவங்க ரெக்கவர் பண்ண வேண்டியதான். உடனே பார்த்தா ஹீரோ தரையில கையை வச்ச உடனே அவனுடைய அந்த ஸ்பெஷலான ரூட்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற சாம்பியா மாறின ஆட்கள் எல்லாருமே பிடிக்குது. டாங்கியும் உட்பட பிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பாஸ்னியா ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரே டைம்ல இவ்வளவு பெரிய பிடிச்சிட்டான், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கான். சரியா சொன்னீங்க மேடம். ஆனா அவ மனசுக்குள்ள யோசிப்பா, எப்படி ஒரே டைம்ல இவனால 2-3 பவரை பயன்படுத்த முடியுது. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா டாங் அதுல இருந்து எல்லாம் வெளிப்பட்டுட்டு உடனடியாக பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். ஹீரோவும் வாடா வாடா நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டியன்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ஹையனா மாத்தி கொடுப்பான் பாருங்க. மொகரட்லயே என்ன வலிக்குதா, இந்த வலி தானே எனக்கும் இருந்திருக்கும். சோ அடுத்த அடியிலேயே பார்த்தா அவன் அப்படியே அந்த செத்துருவான். பட் ஆனா அவனுக்குள்ள கட்டுப்படுத்திட்டு இருந்த ஒரு சக்தி வந்து திடீர்னு வெளிப்படும். அது ஒரு கோஸ்ட் மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் உடனடியாக வெளியே வந்துட்டு தப்பிச்சு வேற ஒருத்தனுடைய உடம்புக்குள்ள போலான்னு பார்க்கும். ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் கண்ணா, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் போய் ஒளிய முடியாது. தலைவன் போயிட்டு ஒரே அடிதாங்க. அவன் பண்ண அட்டாக்ல அந்த ஆளுக்குள்ள போன அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து வெளியே பறந்து வரும். எப்படா என்ன கண்டுபிடிச்ச, உன்னை விட மாட்டேன், உன்னால என்ன பார்க்க முடியுது, அப்பனா உன்னை நான் கொண்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். என் கண்ணுல இருந்து உன்னால எப்பவுமே தப்பிக்க முடியாது. அதே மாதிரி இங்க நான் ஒன்னும் சாக்க போறது இல்லை, நீ தான். என்ன என்னால எல்லாருமே பழிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் மட்டும் வெளியே வந்துட்டேன், இப்பயும் எல்லாரையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே மாதிரியான பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சோ கண்ட்ரோல் எடுக்கலாம் ட்ரை பண்ணும். சோ அவங்க உடனே கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன, நான் இவங்க எல்லாருமே கொல்ல போறேன் அதானே நீ நினைக்கிறேன். ஆமா, நீ அவங்கள தாண்டி தான் என்ன தொடணும், நீ அவங்கள கொண்டுட்டு தானே என்கிட்ட வர முடியும்ன்ற மாதிரி அது சொல்லுது. ஹீரோவும் இந்த மெத்தடெல்லாம் நான் ஆல்ரெடி சமாளிச்சிட்டேன், ஆனா இது ஒரு நல்ல ட்ரிக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோவுடைய காலை பிடிச்சின்னு விட மாட்டாங்க. சோ அப்பதான் பார்த்தா பக்கத்துல பாஸ்னியா வருவாங்க. நீங்க வரதை பார்த்தா எனக்கு உதவி பண்ண தானே வந்த, சரியா சொன்னேன், ஆனா உனக்கு உதவி பண்ண மாட்டேன். இது என் பிளேஸ் இப்படி நாசம் பண்றதை நான் எப்படி விட முடியும், அதுக்காக யார் இடைஞ்சலா இருந்தாலும் அவங்களை அடிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்மோக்கை பயன்படுத்துவான். அந்த ஒரு ஸ்மோக் அட்டாக்கே வந்து அந்த கோஸ்ட் மான்ஸ்டர் பயங்கரமா அட்டாக் பண்ணிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லிசா வந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் நம்ம வாங்கலி இன்னொரு பக்கம் அவன் பாட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டரும் என்னுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப வேண்டியதான். ஸோ உடனடியாக அங்கே இருக்கிற மக்களை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் பிடிச்சி வைங்க, யாரையும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஸோ அவங்க படையெடுத்து இப்போ ஹீரோவையும் பாஸ்னியாவையும் ஒரு பக்கம் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஸோ இதை பயன்படுத்தி அதை தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும். எங்கடா ஓடலான்னு பாக்குறேன், விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாஸ்னியா உன பக்கம் ஜம்ப் பண்ணி ஏஞ்சல் ஸ்வாட் அட்டாக்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அந்த அட்டாக் ஒன்று பக்கம் வேற லெவலாக அங்கே போகும். இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் நம்ம வாங்கலையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்து அந்த மாஸ்டர் நோக்கி அந்த அட்டாக் போகும்போது சரியா பார்த்து ஹீரோ குறுக்கால வந்து அந்த அட்டாக்கை தடுத்துருவான். என்னடா இவன் இப்படி பண்றா சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பஸ் ஷாக் ஆகும். அப்புறம் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இவன் ஏன் பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிப்பாங்க. இதை பார்த்து பாஸ்னியாவும் எதுக்குடா அந்த மாஸ்டரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம், நீ அதோடைய கூட்டாளியான்னு கேட்க, எங்க பாருங்க அதெல்லாம் கிடையாது, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய மிஷின் ஒன்று இருக்கு, அதுக்காக நீங்களாம் இவனை கொண்டுட்டா என் மிஷின் என்ன ஆகுறது, நான் தான் இவனை கொல்லணும், அதுக்காக இவன் வீட்டுக்கு இவன் போயிட்டு அங்க இருக்கிற போது தான் என்னால அவனை அங்க போயிட்டு கொல்ல முடியும், என்ன சொன்னா வீட்டுக்கா அப்படின்னு ஒரு பக்கம் அவ ஷாக் ஆவா. இது சாக்குன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ண ஹீரோவும் அதை பிடிச்சி எங்க பாரு, ஒன்னு என்ன கொண்டுட்டு நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ, அப்படி இல்லைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன், உனக்கு இது தவிர வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு மிரட்ட ஆரம்பிப்பான் கிட்ட வச்சு. திடீர்னு இதை பார்த்த லேசா என்ன நினைச்சோம் தெரியல, டக்குன்னு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த மான்ஸ்டரை பிடிச்சி சாப்பிட்டுருவா, முழுகிடுவா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஹீரோ கத்துவாங்க, ஏன்டி இப்படி பண்ணு, ஏன்டி வாய்க்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட்டை வெளியே துப்புடி. அதுக்கப்புறம் அவன் அந்த கோஸ்ட்டை வெளியே துப்ப ஒண்ணு அது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா பாஸ் நையா வந்து அங்க இருக்கிற சபார்டினேட்ஸை அதை ஃபாலோ பண்ண சொல்றாங்க, அதை பிடிச்சி கொண்டு வாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா சிஸ்டம் ஹீரோ கிட்ட இந்த முறை நீ ரொம்ப லக்கியானவன் தான், கண்டிப்பா நம்ம அந்த இன்னொரு வேர்ல்டுக்கும் போயிட்டு உன் மிஷினை கம்ப்ளீட் பண்ண நம்ம போய் தான் ஆகணும், அதுக்கு இன்னும் நாள் எடுக்கும் போலயே. இப்போ என்ன பண்ண போற, ஒன்னு இப்ப இருக்கிற இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும்னா இவளை இந்த இடத்துல கொண்டுட்டீங்கன்னா நீ அங்க போக தேவையில்ல, அப்படி இல்ல உனக்கு இவளை கொல்லக்கூடாதுன்னா நீ அதத்துக்கு போகணும், என்ன வசதி. ஸோ கடுப்புல இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ அவ கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்னு மட்டும் நான் என்னத்தையும் கொண்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் வீட்டுக்கு நிம்மதியா போயிருப்பேன், இப்போ ஏன்டி நீ இப்படி பண்ண, அது ஏன்டி இப்படி பண்ண, நீ உன் வேலை உண்டு அது ஒண்ணு எதிர்க்க வேண்டியதானே, கவலைப்படாதீங்க நான் அதை கொல்லல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ மன்னிப்பு கேட்கிறான். அந்த டைம் தான் வாங்கலையும் மாஸ்டர் விடுங்க அவ தெரியாம பண்ணிட்டு இருப்பான், உங்க ஒய்ஃபையே போட்டு இப்படி நீங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டது கொஞ்சம் கூட சரியில்லை மாஸ்டர், காரணமெல்லாம் இதை பண்ணிருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோ கடு போயிட்டு அவன் முறைச்சு பார்ப்பான். என் ஒய்ஃபா, டேய் அதை சொல்றதே பார்த்து நிறுத்துறா கமனாட்டி, நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க, அவனை வாத்தானா உன்னை கொண்டுடுவேன், அப்படியா என்ன மன்னிச்சிருங்க, உன்னை நான் கொண்டுட்டுமா, உன்னை நான் மட்டும் கொண்டுட்டுன்னு வச்சுக்கேன் என்னுடைய ஒரிஜினல் வேர்ல்டுக்கே நான் போயிடுவேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஸோ அப்போ நான் பார்த்தா தான் திடீர்னு எமர்ஜென்சி அலர்ட் வரும். சிட்டி ஏக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபியூஷன் நடக்க போகுது, அதனால சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து பத்திரமான இடத்த நோக்கி போக சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா ரெக்வஸ்ட் வேற கேட்டிருக்காங்க, ஹை ரேங்கிங் இருக்கிற எல்லா விதமான அண்டர்ஸையும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டமும் ஹீரோ கிட்ட சொல்லும், நீ ரொம்ப லக்கியானவன்டா, இப்பதான் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. இன்னொரு பக்கம் பாஸ் நீயா இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நீ அந்த மான்சஸை கொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா நம்ம ஒரு டீல் போட்டுப்போம், என்னது அந்த மான்சஸ் எல்லாம் எந்ததுல எக்ஸாக்டா இருக்குன்றதை நான் உனக்கு கூட்டின்னு போய் காமிக்கிறேன், அதுக்கு பதிலா நீ இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் என்னுடைய பாருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை எனக்காக வேலை செய்யணும். இன்னொரு பக்கம் பார்த்தா வாங்கலி வந்து ஹீரோ கிட்ட, மாஸ்டர் இது ஒரு நல்ல வாய்ப்பு, பார்லயே நீங்க வேலை பார்க்கலாம், சாப்பாடும் கொடுப்பாங்க வேலைக்கு, நீங்க பாஸ்னியா ஓடிய சபார்டினேட்டா மாறிடலாம். ஸோ சிஸ்டம் இன்னொரு பக்கம் நீ அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு இந்த லிசான்ற பொண்ணை கொண்டுட்டு உன்னோட மிஷினை
கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாப்பியா, எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஆலோசனையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இவங்க 2 பேரும் இதை சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற அழகா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. என்னதான் ஹீரோ கோவப்பட்டாலும் அவ பெருசா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஹீரோ கூட இருக்கணும்னு அவ ஆசை. அதனால ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு திரும்ப என்ன பார்க்காத போயிடுன்ற மாதிரி லிசாவை பார்த்து கத்திட்டேன். சரி ஓகே, அந்த மான்சஸ்ல எந்த ஒரு ஸ்பேஸ் ஃபியூஷன் அதாவது போர்ட்டல் வழியா வரப்போகுதுன்ற எக்ஸாக்டான லொகேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஆனா உண்மையிலே உங்களால காமிக்க முடியுமா, என்ன ஏமாத்திட்ட மாட்டீங்களே? நான் ஒன்னும் ஏமாத்த மாட்டேன். ஒரு பி லெவல் ஹண்டருடைய இன்டெலிஜென்ட்டே நீ சந்தேகப்படுற சிஸ்டம் ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட என்னடா அதுக்குள்ளே இறங்கி போயிட்டேன் ஒரு பொண்ணு கிட்ட வேலை செய்யறதுக்காக. அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் என்னுடைய வேலை முடிஞ்ச உடனே நான் ஒரிஜினல் வேர்ல்டுக்கு போயிடணும். அது கூடவே இந்த இடத்துல சபர்னேட்டா நான் வேலை பார்க்கவும் ஒத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஹீரோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவ கூட டீல் போட்டுருவான். அவளுமே சரிவா என் கூட நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. லிசா இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இங்க பாருங்க என் மாஸ்டர் ஒய்ஃப் ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க, வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போவான் அப்படின்னு வாங்கி இன்னொரு பக்கம் அவங்கள கூட்டின்னு போறான். ஸோ போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பாஸ்னியா வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஒன்ன மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அசோசியேஷனோடைய அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல ஒரு அண்டரா நீ ஏன் இன்னும் இல்லைன்றதை என்னால புரிஞ்சிக்க முடியல. நான் உன்னை பார்க்கவே இல்லை அதுல. எங்க ரேங்கிங் இம்பார்ட்டன்ட், கீழே இறங்கி வேலை செய்து தாங்க இம்பார்ட்டன்ட். நினைச்சேன் உன்ன மாதிரியான ஆளுங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அதனாலதான் இதெல்லாம் பத்தி பெருசா தெரியாம இருக்கான். சக்தி இருக்குதே கண்டி மூளை பெருசா இல்லை இவனுக்கு. என்ன ஃபாலோ பண்ணி வரதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு பார்க்க பக்கம் பார்த்தா 2 பேரும் ஃபாலோ பண்ணி வராங்க. நம்ம வாங்கலையும் ஹீரோவுடைய ஒய்ஃபா இருக்கிற லிசாவும். அப்படின்னு பார்த்து பாஸ்னியா சிரிப்பாங்க. எனக்கு தெரியும் நீ அதை பத்தியே கவலைப்படாம பயம் இல்லாம என் கூட வரவ, ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான். நான் நினைச்சேன் கண்டிப்பா நீ பயப்படுவ, நான் உன்னை ஒரு ட்ராப்பை நோக்கி தான் கூட்டின்னு போறேன்னு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன் இது ஒரு ட்ராப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை இதை பயன்படுத்தி கொண்டுடுன்ற மாதிரி கத்திய காம்பாம் பாருங்க. அப்படியா, சரி சரி. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல பாரு இவனுக்கு. எங்க பாரு நீ என்ன பார்த்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு ஜஸ்ட் பிசினஸ் மேன் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான லாக்கர் ரூம் கிட்ட போறாங்க. அங்க போன உடனே அவளுடைய ஸ்மோக் பவரை பயன்படுத்தி ஒரு சாவியை கிரியேட் பண்ணி அது திறக்கும். உள்ள வாடா. அப்புறம் இவங்களும் இன்னொரு பக்கம் ஃபாலோ பண்ணி வர ஹீரோவும் என்ன இது இந்த பார்ல இது சீக்கிரட்டான ரூமா, நிறைய சீக்கிரட் வச்சுட்டு இருக்க போல. ஆமா நான் இந்த இடத்துல உன்னை சோதிக்க போறேன், நீ ஒரு சீட் ஹண்டரானு. இதெல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, அதுக்கு பதில் வந்து நீ அந்த கோஸ்ட் இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா நான் போயிட்டு அதை அட்டாக் பண்ணுவேன்ல. எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இது நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். சப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மிஷினை ஆக்டிவேட் பண்ணுவேன். அதுல இருந்து பார்த்தா ஆலோகிராம் மூலியமா யாரோ ஒருத்தங்க பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இந்த சமயத்துல நீ எனக்காக கால் பண்ண யாங்சின், இன்னைக்கு பார்ல ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தா வாங்கலி இங்க என்னமோ யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். டெஃபினெட்லி அந்த சவுண்டை பார்க்கும்போது அது இஸ்குமே தான். அவரை பத்தி எல்லாமே நான் ஆல்பத்துல தான் படிச்சிருக்கேன். அவ்வளோ பெரிய ஆள் இங்க என்ன பண்றாரு. ஸோ அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆளு பெரிய ஆளுன்றத இவன் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் வந்து இன்னொரு பக்கம் ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறான். இப்போ இந்த நிலைமையில எதுக்காக நீ ஒருத்தனை கூட வச்சு நீ இந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல ஈடுபடுற? இல்ல அவன் ஜஸ்ட் என்னுடைய செக்யூரிட்டி கார்டு தான், ஆல்சோ அவன் அண்டரும் தான். சரி இப்போ மிஷினை பத்தி பேசுவோம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரை நான் கண்டினியூவா ரன் பண்றதுக்காக முயற்சி பண்ண போறேன். சரி அப்ப நீ ஆபத்தை நோக்கி போறேன்றியா? அப்போ எல்லா விதமான ஆபத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. இந்த மிஷின் ரொம்ப டேஞ்சரானது. லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் வெறும் 2 ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் தான் நாங்க அனுப்பணும். ஆனா பிரச்சனையானதுனால திடீர்னு நாங்க இன்னொரு எஸ் லெவல் ஹண்டரையும் அனுப்பணும். ஆனா போனவங்க யாருமே திரும்ப வரல. என்ன சொல்றீங்க? அவ்வளவு மோசமான விளைவுகளா அந்த மான்சரால அவங்களுக்கு வந்திருக்கும்? அப்ப இந்த முறை வந்ததுதான் இருக்கிறதுல ரொம்ப பெருசா? ஆமா, ஆனா பாஸ்ட விட இந்த முறை வந்ததுதான் ரொம்ப பெரிய போர்ட்டல். இது வழியா பெருசா என்னமோ வெளியே வரப்போகுது. கொஞ்சம் இதெல்லாமே நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். இந்த அதுக்கான மேப் இதுதான். அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய இடம், அந்த ரெட் கலர்ல காமிக்கிற அந்த மார்க் பண்ணப்பட்ட இடம். உடனடியா நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துக்கு போறதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம நீயா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போன்னு பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. எங்க பாரு, இவங்க சொன்னதன் பேர்ல உனக்கு கேட்டுச்சுல, இந்த முறை வந்து அந்த போர்ட்டல் வழியா வரக்கூடிய மான்சஸ் எல்லாமே பெரிய பிரச்சனையாக போகுது. அதனால நீ ப்ராமிஸ் மட்டும் மீறிடாத. பயந்து ஓடி வர மாட்டல, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி ஓகே, நான் கண்டிப்பா மீற மாட்டேன். ஸோ சிஸ்டம் இன்னொரு பக்கம் வந்து என்னடா ப்ராமிஸ் எல்லாம் மீற மாட்டியா, என்ன கதை? ஹீரோவும் ஏன்டி அதெல்லாம் பேசிட்டு இருக்க, கம்முனு இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஸோ இன்னொரு பக்கம் அடுத்த கட்டமா அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்த நோக்கி கிளம்பும் போது லிசா இந்த விஷயத்தான் கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்துவான். நீ போக கூடாதுன்னு. ஹீரோ இதை பார்த்துட்டு நீ சாகணும்னு ஆசை என்ன, வழியை விட்டு தள்ளிப்போம். இல்ல இது ரொம்ப ஆபத்தானது, அதனால உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மேல அக்கறையா தான் சொல்றா. ஆனா உடனே பார்த்தா நம்ம நீயா போயிட்டு எங்க பாரு சிஸ்டர், இது ஆபத்தானதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் இந்த ஆபத்தான வேலையை எடுக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஆபத்தான வேலை தான் எங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி உடனே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. வாங்கலி இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய மாஸ்டர் ஆபத்தை நோக்கி போறாரு. அப்புறம் இங்க பாருங்க லிசா, என்னுடைய பாஸ் நீயா சொன்னது உண்மைதான், ரொம்ப ஆபத்தான இடத்த நோக்கி தான் போறாங்க. நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்க நம்மளும் போய் வேடிக்கை பார்ப்போம், அவங்கள ஃபாலோ பண்ணி போவோம். ஆனா அவர் என் மேல கோவமா இருக்காரு, அவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரி உன பக்கம் அவன் கூட்டு போவான். தரன்னு ஏத்துன்னு ஓடுவான். ஸோ அங்க போன பிறகு கார் ஒன்று இருக்கும். பரவாயில்லையே காரெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு ஹீரோ ஷாக்காவான். பின்ன பி லெவல் ஹண்டர்னா சும்மாவா? அசோசியேஷன்ல இருக்கவங்க எப்பவுமே கார் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஹண்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஒரு நிமிஷம் என்னெல்லாம் சேர்க்காத அந்த லிஸ்ட்ல என்னாச்சு? அப்ப பார்த்தா ஹீரோ ஸ்கூட்டரை தூக்கி உள்ள போறான் டிக்கில. அந்த ஸ்கூட்டர் ஏன்டா உள்ள போட்டேன்? பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல இது யூஸ் ஆகலாம் அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு. அதுவும் இல்லாம யாராச்சும் என் ஸ்கூட்டரை திருடுவாங்க, அதுக்குதான். டேய் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் நீ, இருந்தாலும் இப்படிலாம் நீ பண்ணுவா நான் கொஞ்சம் கூட
எதிர்பார்க்கல. என் கார் பேட்டரியை கூட நான் ஃப்ரீயா விட்டுருக்கேன்டா, எவனும் எடுத்துன்னு போக மாட்டேன்டா, நீ தானே இப்படி பதற. இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் எல்லாம் கொண்டு நான் காசு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். சரி அதெல்லாம் ஒரு இந்த காரை யார் டிரைவ் பண்ண போறேன், அதை டிரைவ் பண்ண போறது ஒரு ஏஐ தான். ஸோ ஆட்டோ பைலட் மோட்ல அது ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. ஸோ அவங்க கிளம்புன பிறகு ஒரு பக்கம் பார்த்தா இதை பார்த்து வாங்கி என்னடா இது அதுக்குள்ள ஓட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் தன்னுடைய தண்டர் பவரை பயன்படுத்துவான். ஸோ லைட்னிங் வேகத்துல நம்ம லிசாவை பிடிச்சின்னு அந்த இடத்துட்டு வேகமா பறப்பான். அவன் போற வேகத்துக்கு அவன் லிசா வேற முடியை பிடிச்சி மேல உட்காந்து போயிட்டு இருக்கால, அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. இவங்க ஒரு பக்கம் வரதை பார்த்த உடனே நீ ஏன் யோசிக்கிறான், பரவாயில்லையே ஃபாலோ பண்ணி வராங்க, அவ்வளவு பாசமா இவன் மேல அவருக்கு. உன் சிசிய பள்ளிக்கு உன் மேல ரொம்ப பாசமா, யாருக்கும் என் மேல அக்கறெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு யாரு மேலேயும் கிடையாது, அதே மாதிரி அவங்க சிசிய போலலாம் கிடையாது. அப்புறம் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா இருட்டாவே இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவேன். அப்பன்னு பார்த்து ஒரு 2 பேர் கிட்ட அங்க வருவானுங்க. பரவாயில்லையே சீக்கிரமா வந்துட்டீங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு பவர்ஃபுல்லான 2 ஹண்டர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்குமே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துல மான்சஸ் வரப்போது, போர்ட்டல் பெருசா ஓப்பன் ஆக போகுதுன்னு. ஸோ அதை கொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த முகமூடி போட்டவன் நம்ம பாஸ் நீ அவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், ஏன்னா இப்போ கூட நீ பி லெவலா இருக்கியே. ஸோ கூட இருக்கிற இன்னொருத்தன் வந்து மரியாதை நல்லா கொடுக்குறான். இவனு யாரு நம்ம கூட பிரச்சனை பண்றவனுங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல இவங்க எல்லாம் ஏர் ரேங்க். ஸோ அதுக்கப்புறம் நீயா வந்து அங்க நடந்த விஷயத்த சொல்றா. என்னுடைய பார்ல கூட இதே மாதிரி ஒரு மான்சர் தான் வந்து அட்டகாசம் பண்ணிச்சு, அந்த ஒரு விஷயத்தினாலதான் இது கூடவே ஒரு அலர்ட் வந்ததுனால இங்க வந்தாங்க. இன்னைக்கு இதை முடிக்காம நாங்க கிளம்ப மாட்டோம். இதை கேட்ட அந்த நிஞ்சா மாதிரி இருந்தவன், எங்க பாரு நீயா, உனக்கு இது தேவையில்லாத கதை, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, ஏன்னா நீ லெவல் கம்மியா இருக்க. ஸோ எங்களை மாதிரியான ஹை ரேங்கிங் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்க முடியும், அதனால நீ கிளம்பிடு, உன்ன மாதிரியான குப்பெல்லாம் இந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இல்ல நீ சாக கூடாதுன்றதுக்காக உன் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன், ஏன்னா உன்ன மாதிரி ஒன்னும் நான் வீக்கானவ கிடையாதுல. ஸோ அங்க நிக்கிற இன்னொருத்தன் வந்து, எங்க பாருங்க நமக்குள்ளேயே சண்டை போறதை நிறுத்திக்கோங்க, என்ன டைம் வந்தாச்சு, அங்க பாருங்க எனர்ஜி டிடெக்டரை வச்சு நான் சென்ஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுதுன்றதை நீங்க இன்னும் சென்ஸ் பண்ணலையா, என்ன சொல்ற என்ன எனர்ஜி. ஸோ அப்பன்னு பார்த்து தான் அவங்களுடைய ரேடார்ஸ்ல அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுதுன்னு அலர்ட் வருது. அதுவும் பார்த்து கிட்டத்தட்ட 9999 காட்டுது. என்ன இது நார்மலா காட்டிலும் இது கிட்டத்தட்ட 100 மடங்கு மேல நிறைய வரப்போற மாதிரி காட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி ஏடா கூடமான சிக்னலை கொடுக்குது அப்படின்னு அந்த நிஞ்சா பைபிள சொல்ல, அந்த டைம் தான் பார்த்தா திடீர்னு அங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் பார்க்க ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. அது பயங்கரமான சக்திகளை வெளிப்படுத்தின்னு காத்தையும் வெளிப்படுத்தும். எவ்வளவு அதிகப்படியான பவரை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததேன்னு சொல்லிட்டு பாஸ்னியா சொல்லுவான். ஸோ தூரத்துல இருந்தும் பார்த்தா நம்ம லிசாவும் வாங்கலியும் இந்த விஷயத்த பார்ப்பாங்க. என்ன இது அவ்வளவு பெரிய போர்ட்டல், நம்ம மாஸ்டருக்கு என்ன நடந்திருக்கும் தெரியலையே. ஸோ லிசா இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் உள்ள இருந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான மான்சர் வரும். அது பார்க்க என்னன்னு தெரியல, எனக்கு தேனோஸ் மாதிரி இருக்குது. அவெஞ்சர்ஸ்ல வருவான்ல தேனோஸ், அந்த மாதிரி எந்த பிளானட்ல இருந்து எனக்கு சின்ன எனர்ஜியை நான் உணர்ந்ததுனாலதான் இங்க வந்தேன். என்ன உங்களால சமாளிக்க முடியுமா, யார் இவன் பார்க்கவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தெரியறானே, ஆனா ஒரே ஒருத்தன் வந்திருக்கான், ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா பைபிள சண்டை போடலான்னு போக, ஆனா கூட இருக்கவங்க டே ரொம்ப ஆபத்தா தெரியறான்டா, இருடா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவான்டா, எனக்கு யாரோடைய உதவியும் தேவையில்லன்னு சொல்லிட்டு தலகணம் முடிச்சவன் அவன் தனியாவே போயிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் இதுக்கப்புறம் நம்ம தேனோஸோட தம்பிக்காரன் சொல்லலாம். அவன் கூட போயிட்டு அவன் பார்த்த நிஞ்சாக்காரன் பல விதமான குளோனை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். ஆனா நம்ம தேனோஸோட தம்பி ஒரே ஸ்லாஷ்ல அங்க இருக்கிற எல்லா குளோன்ஸையும் அடிச்சிடுவான். ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய ஆட்டமே ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தா நம்ம தேனோஸோட தம்பி வந்து அவன் நிஞ்சா வந்து எத்தனை குளோனை வச்சு அட்டாக் பண்ணாலும் அது எல்லாமே தாண்டி அசால்ட்டா கடைசியில பார்த்தா அவனையே வெட்டி சாய்ச்சிருவான். இதை பார்த்து அவன் கூட வந்த ஃப்ரெண்டுக்காரன், என்ன இது கௌரவோடைய அந்த நிஞ்சா ஸ்பீடை விட்டுவும் இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான், இந்த மாதிரியான ஒரு மான்சரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ அப்போ அந்த தேனோஸோடைய தம்பி வந்து அந்த நிஞ்சாவை பார்த்து கத்துறான், இங்க பாரு உன்ன மாதிரியான குப்பை ஒண்ணு இந்த டோரை ஓபன் பண்ணல, புரிஞ்சுதா, நீ ஒன்னும் ஸ்ட்ராங்கானவெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய கால் தூசிக்கு சமம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனை நசுக்கத்துக்காக போக, இதை பார்த்து நிஞ்சா என்னை யாராச்சும் வந்து காப்பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரியா ஹீரோ அப்பதான் போயிட்டு காப்பாத்துவான் போறங்க, அந்த தேனோஸ் தம்பியுடைய காலைக்கே வச்சு நேருக்கு நேரு எட்டி உதைப்பான். ஸோ இன்னொரு பக்கம் இதை பார்த்து நிஞ்சா வாய் அடிச்சு போக, தேனோஸ் தம்பி என்ன நீ தடுத்து நிறுத்துறியா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இல்ல உன்னை கொல்றதுக்கே வந்திருக்கேன், தடுக்கலாம் போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வேற லெவலில் அங்க சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. தேனோஸ் தம்பி தன்னுடைய கத்தி எடுத்து ஹீரோ முன்னாடி வைப்பான் பாருங்க. ஹீரோ தன்னுடைய அந்த கோஸ்ட் ஸ்வாட வெளியே எடுப்பான். நேருக்கு நேரம் அவங்க போற சண்டையினால அங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைப்ரேட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உன பக்கம் பின்னாடி இருந்து இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற பாஸ்னியா வந்து சரி நம்மளுடைய சப்போர்ட் அவனை கொடுப்போம், அப்பதான் இதுல கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில அவ உன பக்கம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு உன பக்கம் தேனோஸோட தம்பி ஷாக் ஆவான். ஸோ அவன் கூட அதாவது நிஞ்சா கூட வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் தன்னுடைய பங்குக்கு காட் பிளெஸிங் சொல்லக்கூடிய அவனுடைய ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துவான். அந்த பவர்னால பார்த்தா ஹீரோக்கு சப்போர்ட் கிடைக்கும். கூடவே பாஸ்னியா பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்மோக் பவரும் ஹீரோக்கு கூட இருந்து தோல் கொடுக்கும். அப்ப சிஸ்டம் ஒரு வார்னிங் கொடுக்கும், இங்க படுறா உடனடியா அவனை கொண்டுடு இல்லைன்னா உன்னை கொண்டுடுவான், அவங்க 2 பேரும் பேக்கப்புக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் நல்ல வாய்ப்பு. ஸோ ஹீரோ இதை பார்த்த உடனே சரி அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக, உடனே பார்த்தா அவனுடைய கையை வந்து அசால்ட்டா அந்த ஸ்மோக்கு பிடிச்சிடும். இதனால அவனால அட்டாக் பண்ணவே முடியாது தேனோஸோட தம்பியால. ஹீரோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு பெரிய ஸ்லாஷ் உடம்புல கொடுப்பான். ஸோ அவன் வழி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கும் போது, இதுக்கு தாண்டா உங்களை மாதிரியான வீக்கான குப்பைகளை எனக்கு எப்பவுமே பிடிக்காது, வீக்கான ஆளுங்க
எல்லாருமே கூட்டு சேர்ந்து கூட்டமா சண்டை போடுறவனுங்கடா நீங்க, ஆட்டு மந்த மாதிரி. ஆம்பளையா இருந்தீங்கன்னா நேருக்கு நேரா ஒத்தைக்கு வாங்கடா. ஃபைட்டிங்ல ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் சண்டை போட கரெக்டா இருக்கும், அதுதான் நியாயப்படி அந்த சண்டை நல்லா போகும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பரவாயில்லையே, எந்த ஒரு மாஞ்சருக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஸ்பிரிட்டோட ஃபைட் பண்ணணும்னு இருக்கானா? ஆனா இது என்ன கலன்றது தெரியாம நீ வந்து மாட்டிக்கின. இந்த இடத்துல எந்த மாஞ்சர் வந்தாலும் அதை கொல்றது தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை, அதுக்கு நாங்க கூட்டு சேர்ந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்டவன் ஓ அப்படி வரீங்களா, அப்ப நானும் இது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பார்த்தா அவன் கிட்ட இருக்கிற பவர் ஒன்னை பயன்படுத்துவான். இதனால பார்த்தா நம்ம மூக்க பயன்படுத்தக்கூடிய நியாவுடைய பாடிக்கு டைரக்டா டேமேஜ் ஏற்படுது. நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கூட இருந்த மேஜிக் யூசர் தன்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவான். ஸோ அவன் நம்ம தேனோஸ் தம்பியை பார்த்துட்டு இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவனுக்கு கவலையே இல்லை, அவன் வர வேகத்திலே தெரியுது நம்மளை கொல்ல போறான்றது. அடுத்த கட்டமா தேனோஸ் தம்பி வேகமா அந்த இருந்து வருவான் இவங்களை கொல்றதுக்காக. நீங்க தானே இவங்களுக்கு பேக்கப் கொடுக்கறது, முதல்ல உங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கொல்றேன் அப்பன்னு பார்த்துட்டு அந்த தேனோஸ் தம்பி ஒரு பெரிய பவர் பயன்படுத்துவான். இது யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் டவர் கேவ்ஸ் இங்க உருவாகட்டும் அப்படின்ற மாதிரி தரையிலே ஸ்வாட குத்தி ஏதோ ஒரு ஸ்பெல்ல போடுவான். இதை பார்த்த ஹீரோ என்னடா இது வினோதமா இந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஸோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு டொமைன் உருவாகிடும். அந்த மேஜ் யூசர் ஒன்று பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுலாம் எனக்கு கவலை இல்லப்பா, நம்மள இந்த விட்டு உயிரோடு அனுப்பக்கூடாதுன்னு தான் முடிவு, அதனால நம்ம சாகுற வரைக்கும் சண்டை போட்டு தான் ஆகணும், கொஞ்சம் விட்டோம்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவான். உடனே பார்த்தா அவன் ஃப்ளையிங் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்த, அந்த பவர் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அது டேரக்ட் ஹிட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது நீயா கண்டிப்பா இது வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா தேனோஸ் தம்பியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, டூயல் போடுறதுக்கு ரொம்ப தகுதியான ஆட்கள் ஒரு சில பேர் இங்க இருக்கீங்க, ஆனா இந்த மேஜிக் வேலையில என் கிட்ட ஈடுபடாது. களத்துல நின்று சண்டை போட்டிருக்கீங்களா, அதாவது போர் களத்துல, அதுல வளர்ந்தவன் நான், அதனால என்னுடைய ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரன் கூட நான் சண்டை போறேன்னா அந்த ஒரு ஃபைட்டை நான் ரொம்ப மதிப்பேன், அதுக்கு இடையூறா இருக்க யாரா இருந்தாலும் அவங்களை கொண்டுடுவேன். ஏதோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஆப்போனன்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற நினைப்பு இவனுக்குள்ள நல்லா இருக்கே. இதை கேட்ட சிஸ்டம் டேய் அவன் நம்மள கொல்றதுக்காக வந்திருக்க, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க, யார் நீ, என்ன பேசிட்டு இருக்க, நீ அவனை போய் கொல்ற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுது. சரி சொல்லிட்டல பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ உடனே பறந்து போய் அட்டாக் பண்ண போக இதை பார்த்து அவன் வாடா 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 உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த முறை ஓரளவுக்கு தடுத்துருவான். ஆனா சிஸ்டம் நமக்கு எச்சரிக்கை பண்ணுது, டேய் உன்னுடைய ஸ்வாடா அவங்ககிட்ட இருந்து எறா, அவனுடைய சக்திகளை உறிஞ்ச ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. சரி ஓகே. ஸோ ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஏண்டா உன்னுடைய ஆப்போனன்ட்டை நீ மதிக்கிறன்னு சொல்லி தானே இந்த இடத்துல சண்டை போட்டு இருந்தேன், எதுக்காக திடீர்னு இந்த மாதிரியான சீட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இங்க நீ ஏன் கூட சண்டை போறது இல்லாம என்னை தாண்டி இருக்கிற அவங்களுக்கும் ஏகப்பட்ட சக்திகளை உறிஞ்சு எடுக்கிற ஒரு டொமைனை போட்டிருக்கேன். அப்போதான் அவன் சொல்லுவான், இங்க பாரு நீங்க மட்டும் நான் கேட்டப்போ ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, எந்த முறை நான் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அவங்க இருக்கிற உதவினால மட்டும் நான் உன்னால இந்த இடத்துல என் கூட நின்று சண்டை போட முடியுது, இல்லைன்னா நீ ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க நான் வந்ததே உன்னை தாண்டி உன்னோட யூனிவர்ஸ்ல இருக்கிற மொத்த சக்திகளையும் உறிஞ்சு எடுக்கதான். நான் இங்க வந்த உடனே இங்க ஒரு கவுண்ட் டவுன் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நான் முடிச்சாக்கணும் இந்த வேலையை. சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு தாண்டா அவன் கதையை சீக்கிரமா முடியும்னு சொன்னேன், பாத்தியா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போய் அட்டாக் பண்றான். இப்போ நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க எல்லாருமே இப்ப ஃபெயிலியர், அதனால உங்களால இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுது, இந்த தோல்வியை ஏத்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ விடாம அவனை போய் அட்டாக் பண்ண, ஆனா அதெல்லாமே வேலை செய்யாது. நீயாவும் உன்னொரு பக்கம் அந்த மேஜ் யூசரும் அவன் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க போறான்பா, நம்ம பண்ற அட்டாக் பெருசா வேலை செய்யல. ஹீரோ தன்னால முடிஞ்சளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற உள்ள இருந்த மாஞ்சருடைய பவர் எல்லாம் கூட இழுத்துவான் டேரக்டா, அதையும் அவன் தடுத்துட்டு ஹீரோவை போட்டு தரையிலேயே பயங்கரமா இழுத்து அடிப்பான். ஹீரோவாலேயே தடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இப்போ அவன் பயங்கரமா ரத்தம் கக்கறான் ஹீரோங்க, என்ன இங்க நடக்குது, ஏன் தடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரீன் ரூட்ஸா இருக்கக்கூடிய அந்த பவரை பயன்படுத்துறான். அவனை ஒரேடியா கட்டி போட்டுட்டான். என்ன இதெல்லாம் பயன்படுத்தி என்ன கண்ட்ரோல் எடுத்து முடியும்னு நினைச்சு இந்த ஒரு ட்ரிக் எல்லாம் என் கிட்ட வேலை செய்யாது, ஈஸியா அதை கட் பண்ணிடுவான். ஆனா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடியா அதை பார்ப்பான். ஆமா உன் பாடியை நீயே பாரு, ப்ராபப்ளி இப்போதைக்கு உன்னுடைய பாடி மெட்டீரியலா கவர் பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் வேலை செய்யாதுரா. அப்பதான் ஹீரோ தண்டர் பவர் பயன்படுத்துவான். உடனே தன்னுடைய தண்டர் பவர் கொடுப்பான் பாருங்க, அவன் மேல பயங்கரமான ஷாக் அவன் உடம்புல செலுத்துறான் ஹீரோ. அதுலயே அவன் கருகுறான். அந்த என் பாடியை என்னால மூவ் பண்ண முடியல, இப்போ உன் கதை முடிகிறதுக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ கெத்தா சொல்லிட்டு அவன் கழுத்தை வெட்டிட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை சுத்தி இருந்து அந்த டொமைன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த மேஜ் இதை பார்த்துட்டு கண்டிப்பா அவன் அந்த மான்சரை தனியால கொண்டு இருக்கான், அதனாலதான் இப்ப டொமைன் மறைய ஆரம்பிக்குது. ஆனா எப்படி தனியால இவனால தோக்கடிக்க முடிஞ்சது. அப்பதான் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம வாங்கி வருவான். இதுதான் எங்க மாஸ்டர்னு சொல்லுது, எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிருவாரு. என்னோட பக்கம் லீசா இதை பார்த்துட்டு இல்லப்பா இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அவன் பார்த்தா இன்னும் என்னடா நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறியா, இன்னும் நான் தோக்கல, எல்லாத்தையும் இன்னைக்கு இப்பயே முடிக்கிறேன். ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன சாவறது கூட இவ்வளவு போராடிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அவனுடைய ஸ்வாடை எடுத்து அவன் உடம்புலயே குத்திக்கிறான். டாக் ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே ஏதோ ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குங்க. என்னடா பண்றான் இவன், தானே கொண்டுகிட்டு சாவறான். டேய் நிறுத்துடா, என் மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்டா, அதுக்காக நான் தானே உன்னை கொல்லணும், நீயே சூசைட் பண்ணிக்காதடா. அப்பதான் அந்த மேஜ் புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணி பிரச்சனையை இன்னும் பெருசாக போறான்னு தெரியுது. அவன் சொன்னது போலயே பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்பெல் மூலியமா ஒரு பெரிய கேட் ஓபன் ஆகும். என்ன இது, இந்த டோர் ட்ராப் இல்லாத மாதிரி தெரியுது. சோ நிஞ்சா இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்பா அவனை தான் நம்ம கொண்டுட்டோம்ல, அதனால மிஷின் முடிஞ்சுது, அதனால நம்ம அந்த கதவுக்குள்ள போய் என்னதான் இருக்குன்றத பாத்துருவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம்
அந்த நெஞ்சா தெனவட்ட சொல்ல இதை கேட்டு மேஜிக் யூசரும் இல்ல என்ன உள்ளுக்குள்ள இருக்குன்றது தெரியாம நம்மளால போகவே முடியாது. என் பாருப்பா அது ஜஸ்ட் உடஞ்ச டோர் தான், வாங்க உள்ள போலான்ற மாதிரி அவன் கூப்பிட அப்பன்னு பார்த்துதான் அந்த டோர்ல இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வெளியே வரும். இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது. அவங்களால அந்த ஒரு எனர்ஜி போர்ஸை தாங்க முடியாம கீழே எல்லாருமே விழுவாங்க. அந்த மேஜ் ஒன்று பக்கம் எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த டோருக்குள்ள இருந்து சின்ன ஒரு பையன் மாதிரி யாரோ ஒருத்தன் வெளியே வருவான். இதை பார்த்து நெஞ்சா என்ன டோருக்குள்ள இருந்து சின்ன பையன் ஒருத்தன் வரான். ஸோ மேஜிக் யூசர் வந்து நெஞ்சாக்கு வான் பண்றாங்க, பாரு எதுவும் தெரியாம அவசரப்படுறான். என்ன நீ பேசிட்டு இருக்க, என்னுடைய அட்டாக் முன்னாடிலாம் அவ்வளோ ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வேணும்னே போய் அட்டாக் பண்ணிடுவான். இதோடைய விளைவா பார்த்தா தக்காளி அவன் அசால்ட்டா அந்த தடுத்துடுவான். அவன் அடிச்சு சின்ன ஒரு பவர் இருக்குது பாருங்க, அங்க இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ல பெரிய ஓட்டையே வந்துடும். ஹீரோ பார்த்துட்டு டேய் இவன் என்ன ரேங்க்ல இருக்கடா மாச்சிடுறா, பயங்கரமா இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்தவனே பரவாயில்ல போல, சிஸ்டமும் கண்டிப்பா இவன் மியூட்டேஷன் ஆனவன் நினைக்கிறேன். சோ அங்க இருக்கிற மேஜிக் யூசர் புரிஞ்சுக்கிறான், ஏன்பா நம்மளால இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, நம்ம உடனடியாக போயிட்டு பேக்கப்புக்கு ஆட்களை கூப்பிட்டோம், ஏன்னா தனியால நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இறந்துருவோம். சரிவா கௌரவ நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கு அப்படின்னு உன பக்கம் கௌரவ கூப்பிட அந்த நெஞ்சா பார்த்தா என்னால வர முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இந்த நெஞ்சா சொல்றான்னு பார்த்தா திடீர்னு அவன் உடம்புலயே அந்த அட்டாக்கும் சின்னதா போயிட்டு இருக்கும். அந்த அட்டாக்னால அவன் பாதி உடம்பு இருக்காதாங்க, உடம்புக்குள்ள பெரிய காயம், அதே இடத்துல அவன் செத்துருவான். இதை பார்த்தா யாராலையும் நம்ப முடியாது. ஸோ இன்னொரு பக்கம் அந்த மேஜ் யூசர் இங்க பாருங்கப்பா, இவன மாதிரி யாரும் நீங்க இங்க சாகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கோஆபரேட் பண்ணுங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் வேலைக்கு ஆகும். ஹீரோ இதை புரிஞ்சுது. இப்போது என்னுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி கண்டிப்பா இந்த ஒரு மான்சரை என்னால சமாளிக்க முடியாதுப்பா. ஸோ அப்புறமா தான் சிஸ்டமும் ஆமா நீ பேசாம இவங்க கூட டீம் பண்ணிடுன்னு சொல்லும். அப்போன்னு பார்த்து அந்த மேஜிக் யூசர் தாங்கிட்டே இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்து அந்த புது வில்லன் இதெல்லாம் சீப்பான ட்ரிக், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதுல வந்து மாட்டின்னு தோத்துட்டு இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. ஹீரோவும் இங்க பாருங்க உங்களுடைய முதல் வேலையை இந்த மான்சரை எப்படியாச்சும் நீங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், அதை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த டைம்ல நான் க்ளோஸ் காம்பேட்ல கிட்ட போயிட்டு இதை அட்டாக் பண்ணி கொண்டுறேன். இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்னியா கூட சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் புதுசா இருக்கிறத பார்த்து நம்ம மேஜிக் யூசர் டேய் என்னடா இப்படி சொல்ற, நீயே போய் தனியா சண்டை போட போறேன், என்னடா நான் என்ன சொன்னேன், கும்பலா சேர்ந்து சண்டை போடணும் தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க என் பிளான் கண்டிப்பா ஒர்க் ஆகணும், என் கிட்ட வந்து கோஸ்ட் ஸ்லாஷ் ஒன்னு இருக்கு, ஆனா அது இன்விசிபிளா தான் என்னால பண்ண முடியும், அதனாலதான் நீங்க அவனை டிஸ்ட்ராக்ஷன் பண்ற அந்த டைம்ல நான் அவனுடைய பக்கத்துல போயிட்டு அவனை கொண்டுடுவேன். ஸோ ஹீரோ இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது பண்ணலான்னு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் பார்த்தேன் அந்த புது எனிமி. எங்க பாருங்க நீங்க எல்லாருமே குப்பையில இருக்கக்கூடிய எறும்புங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும், ஆனா உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு சரியான ஆன்சர் மட்டும்தான். இவங்க எல்லாருமே நீங்க இதற்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். நான் இங்க அனுப்புனது என்னுடைய படையில இருந்த ஒரே ஒருத்தன், அவனும் ஒரு கேட் கீப்பரா இதுக்கு முன்னாடி இருந்தவன், அவன் லெவல் 2 இருந்தான், ஆனா அவனே அவ்வளவு பவர்ஃபுல்லான கேட் கீப்பரா இருந்தாலும் அவனையே கொண்டு இருக்கீங்க. ஸோ இதோட வெளிப்பாடு நீங்க தெரியப்படுத்துது என்னன்னா என்னுடைய கேட் கீப்பரே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அவனையே ஒருத்தன் சாட்சி இந்த இடத்துல கொண்டு இருக்கானா, இந்த ஒரு பிளானட் ரொம்ப ஒர்த்தானதான். ஸோ அதோடைய முடிவா தான் இவன் என்ன இந்த பிளானட்டுக்கு வர வைக்கிறதுக்கான டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டான். அதுக்காக தான் இவனை இந்த இடத்துக்கு நான் அமைச்சான். அவன் கடமை முடிஞ்சது, இதுக்கப்புறம் உங்க பிளானட் எனக்கு அடிமை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அவன் ஒரே ஒரு சொடக்கு போடுவான், உடனே ஹீரோவோட கையில பயங்கரமான அடி. ஹீரோவால இது ஏத்துக்கவே முடியல, என்ன இங்க நடக்குதுன்னு, எப்படி இவனால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது, சிஸ்டமும் அவன் கண்டுபிடிச்சிட்டான், உடனடியே ஹீல் பண்ணு அங்க பாரு அப்படின்ற மாதிரி சிஸ்டம் சொல்ல இதை பார்த்து ஹீரோ வாய்ப்பே இல்ல. மத்தவங்க எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. அப்போ அவன் தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துறான். இங்க பாருங்க நான் தான் எலிஜா, இந்த கிரேட் ஆர்மியோடைய கமாண்டர் நான் தான். இங்க பாத்தீங்களா இந்த கேட்டு வழியா வரவங்க எல்லாருமே உங்களை பார்க்கறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஷாக்கா வரான், அட கடவுளே அப்போ இத்தனை நாள் வரைக்குமே இந்த உலகத்துக்கு மான்சஸ் எல்லாமே வர்றது இவனாலதானா, இவனுடைய ஆர்மியை சேர்ந்தவனுங்களா அவனுங்கன்ற மாதிரி ஷாக்காவான். ஏன்னா பாக்குற ஒவ்வொருத்தரும் அப்படி இருப்பானுங்க. ஸோ டிராகன்ஸும் நிறைய வரும். ஸோ ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரியலைஸ் பண்றான், அட கடவுளே அப்பனா இந்த மிஷின் நான் முடிக்காதனாலதான் இந்த ஒரு பிரச்சனையா, அன்னைக்கு நான் லீசாவை அட்டாக் பண்ணாம அப்படியே உயிரோட விட்டது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு பெரிய காரணமா. சிஸ்டம் கிட்ட ஹீரோ புலம்புவான், இது ஏன் நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லல, டே நான் மிஷினை கம்ப்ளீட் பண்ணதாண்டா உங்ககிட்ட சொன்னேன், நீ தாண்டா அதை ஒண்ணு பண்ணவே இல்லை, நான் என்னடா மாட்டோம். ஹீரோ புரிஞ்சுக்கிறான், அப்போ ஒரு சைன்ட் என் மிஷினை கம்ப்ளீட் பண்ணாதான் நான் திரும்ப போக முடியும். அப்ப அந்த கடைசி ஒரு ஆள் இவங்க தான், பேசினதெல்லாம் போதும், இப்போ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான நேரம். ஸோ இன்னொரு பக்கம் அந்த மேஜிக் யூசர் நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு, உடனடியா நீ வந்து என்ன பண்ணு ஹெட் குவார்டர்ஸ் இதுக்கு எல்லாமே தெரியப்படுத்துன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல நீயா கிட்ட அவன் சொல்ல, இதை கேட்டு நீயாவும் நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஈஜான்னு சொல்லக்கூடியவன் உடனடியா அவங்க எல்லாருமே அழிச்சிடுவாங்க அப்படின்னு தன்னுடைய ஆர்மிக்கு ஆர்டர் கொடுக்குறான். உடனே இவங்களை அட்டாக் பண்ண தெரிஞ்ச நம்ம மேஜிக் யூசர் காட் பிளெஸிங்னு ஒரு பவர் பயன்படுத்தும். நம்ம நீயா இன்னொரு பக்கம் அவங்க பங்குக்கு அதுல இருந்து தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா லிசாவை அட்டாக் பண்றதுக்காகவும் அதுங்க எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஹீரோ பண்ண மிஸ்டேக் என்னன்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஹீரோவுடைய டாஸ்க்ல அந்த 5 பாயிண்ட் கணக்குல ஒரே ஒரு மிஷினை முடிக்காம லாஸ்ட்ல விட்டால அது லிசா தான். ஸோ அதை முடிச்சிருந்தானா இன்னத்துக்கு ஓரளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டு அவனுடைய சிஸ்டம் சொல்லியிருக்கும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பின்னாடி வந்திருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கான வேலையை அறகுறையா ஆயிட்டு இருக்கும். அவளை உயிரோட வச்சதுனாலதான் இப்போ அதை நினைச்சதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு அதை முடிச்சிருந்தானா இன்னைக்கு இந்த விஷயம்லாம் பெருசா மாறி இருக்காது. ஸோ நடக்க வேண்டியதை டைம் லைன்ல லைட்டா சேஞ்ச் பண்ணி மாத்திட்டு இருக்கான் ஹீரோ. அதனாலதான் இந்த விஷயம்லாம் இப்படி போய் முடிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் அந்த மான்சஸ் எல்லாமே நம்ம லிசாவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம கரெக்டா வாங்கி தன்னுடைய தண்டை பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ண சொல்லிட்டு இவனை பக்கம் பில்டப் கொடுக்க டே அது இன்னும் வருதுடான்னு சொல்லிட்டு மேஜிக் சொல்ல அங்க பார்த்து ஏகப்பட்டது வருது. நம்ம தன்னால முடிஞ்ச
முடிஞ்சளவுக்கு அவனையும் தற்காரத்துக்கு மட்டும் இல்லாம லிசாவையும் உன பக்கம் காப்பாத்துறான். சோ இன்னொரு பக்கம் அந்த இலிஜான் சொல்லக்கூடியவன் இந்த இடத்துல லிசா இருக்கிறத பார்த்துட்டு இவ சேம் ரேஸ் சேர்ந்தவளாச்சு, இவ எதுக்காக ஹியூமன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. சோ இதனால பார்த்தா லிசா கிட்ட போயிட்டு எவ்வளவு தைரியம் தான் உன்னுடைய ரேஸை சேர்ந்தவங்களுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நீயும் மான்சர் இனத்தை சேர்ந்தவன்றதை மறந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்கியா, உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை பயன்படுத்தி அவளை கொல்லலாம் ட்ரை பண்ணுவான். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாத்துவாங்க. யாரோடான்னு பார்த்தா ஹீரோ தான். அவளை கொல்லணும்னாலும் நான் தாண்டா முடிவு பண்ணுவேன். லீஃபேங் அந்த 10,000 டார்கெட்டை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஆனா இங்க ஏகப்பட்டது இருக்கு, இதை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். எவ்வளவு தைரியம் இந்த ஒரு சின்ன இரும்பு என்னுடைய வழியில குறுக்கிடுது அப்படின்னு அவன பக்கம் பெரிய அட்டக்கை இன்னொருத்த பண்ணது போக இதை பார்த்து லேசா பார்த்துருவா கேர்ஃபுல்லா அந்த அட்டாக் பெருசா இருக்கு. ஹீரோ நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அவன் கையவே அட்டாக் பண்ணி கீச்சிருவான் பாருங்க. இதுக்கு தான் என் வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்றது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கையை காணும். இப்போ அவன் பதட்டு மாட்டி யோசிச்சுட்டு இருக்கான், நான் செத்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம பார்த்து நம்ம வாங்கலி மாஸ்டர் இருங்க நான் உங்களை காப்பாற்ற வரன்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நீயா கூட கதர்வா இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த லிசா ரொம்ப ஃபீல் பண்ணி அவனை பிடிப்பான். லிசா என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சது எல்லாமே தப்புன்ற ஒரு விஷயத்தை இங்க போட்டு உடைக்கிறான். இன்னொரு பக்கம் இதை பார்த்த லிசா கடுப்பாயிட்டு அவனை பார்த்து கத்துவா, உன்னை சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தீரம் இப்படி பண்ணிப்ப, எங்க பாரு நீ தான் துரோகி, உன் இனத்துக்கு எதிராகவே நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம், அவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டுடுங்கடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்க ஏகப்பட்ட மாச்சர் அவளை நோக்கி வர. அவ ஆச்சரியத்தோட அதை பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் எங்க கதை முடிஞ்சிருன்னு. ஆனா உடனே பார்த்தா வாங்கலி பறந்து வந்து அவங்க ரெண்டு பேரையும் வேகமா கூட்டின்னு கிளம்புவோம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கனால நம்ம நியா அண்ட் அந்த மேஜிக் யூஸரும் நம்ம இந்த இடத்துல இருந்த வேலைக்கு ஆகாததுனால நம்ம தப்பிச்சுட்டு வேண்டியதான் சொல்லிட்டு அவங்களுடைய பவர்ஸை கிரியேட் பண்ணி அங்க பெரிய ஸ்மோக்கை போட்டுட்டு உடனடியாக காணாம போயிடுவாங்க. மாஞ்சசாலை எதுவுமே பார்க்க முடியுது. எல்லாரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து அந்த தலைவன் வந்து எவ்வளவு தெரியும் இப்படி தப்பிக்கலாம்னு பாப்பீங்க. எல்லாரும் சேர்த்திங்க சொல்லிட்டு அவனும் ஒரு பவரை பயன்படுத்துவான். அந்த ஒரு அட்டக்கை பார்த்தா அவனுடைய மாந்தர்களையும் சேர்த்து அடிச்சுக்கின்னு போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான் டேரக்டா வந்து இவங்கள தான் அடிக்கிறதுக்கு வரும். அந்த டைம்ல தான் வேற யாரோ ஒருத்தங்க அங்க வருவாங்க. மொத்தத்தையும் ஒரே வச்சிருவாங்க. என்ன இந்த பவரையும் மொத்தம் ஒரே வச்சுட்டாங்க, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு வாங்கலி ஷாக் ஆவேன். அப்பதான் நம்ம தலைவன் மேஜிக் யூசரு அப்பா அடியும் ஒரு வழியா என்னுடைய மாங்க வந்துட்டாங்க, இவளுக்கு வரத்துக்கு ஏன் இவ்வளவு நேரம் தெரியலன்னு சொல்லிட்டு நீயா பார்க்க. அப்பதான் பார்த்தா அங்க வரவங்க ஐஸ் குயினா இருக்கக்கூடிய ஒலேனா, இவங்களுடைய ரேங்க் எஸ் ரேங்க். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வாங்கி இவங்களை பார்த்துட்டு ஜொல்லோட ஆரம்பிக்கிறோம். அடேங்கப்பா சூப்பராக பாக்க. அதுவும் இல்லாம எஸ்ல வர அண்டரியா நான் பார்த்துட்டேன். இப்ப நான் செத்தாலே எனக்கு கவலை இல்லை அதை பத்தி. நீயா இதெல்லாம் பார்த்துட்டு டே பைத்தியக்காரா என்னடா பேசிட்டு இருக்க, இங்க இருக்கிற எல்லாரும் தப்பிச்சு போனா போதும்னு யோசிக்கிற, நீ மட்டும் இங்க செத்துலாம் சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்பதான் அந்த ஐஸ் குயின் வந்து நீங்க வெயிட் பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. அப்புறம் அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு தைரியம் தான் நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்கள அனுப்பியிருப்பேன். இந்த பிளானட்லயே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த எஸ் ரேங்க் கண்டஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒருத்தி தான் நீயுமா, ஆனா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை நான் பார்த்துட்டணும்னு ஆசைப்படுறேன், இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண. உடனே தன்னுடைய ஐஸ் பவரால அது எல்லாத்தையுமே ஒரே வச்சுட்டு அசல்ட்டான். இதெல்லாம் உன்னொரு பக்கம் வாங்கி பார்த்துட்டு ஆஹா அட்டகாசம் பண்றாங்க, அவங்க என்னுடைய மனசை கவர்ந்துட்டாங்க, இப்படிதான் இருக்குமா அவங்க சண்டை, முட்டாள் என்னடா பேசிட்டு இருக்க, வாடா கார்ல ஏறா கிளம்புவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்துல நீயா சொல்றான். அப்புறம் காருக்குள்ள இருக்கிற நம்ம மேஜிக் யூசர் வந்து கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக ஹீரோக்கு கார்டுடைய பிளெஸிங் கொடுக்க ஹீரோவுடைய உடம்புல இருக்கிற அந்த காயம் கொஞ்ச நேரத்துக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாம அப்படியே இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரமே இவனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆட்களை தேடணும், அப்பதான் இவனால உயிர் பழைக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு லிசா சொல்ல. அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது வந்து மேஜிக் யூசரும் நல்ல வேலையா ஒலேனா வந்துட்டு நம்மளை காப்பாத்திட்டாங்க, அந்த ஐஸ் குயின் வந்து நல்ல வேலை வந்துட்டாங்கல்ல. இதை கேட்டு வாங்கலே ஆமா அவங்க என்ன சும்மாவா, கண்டிப்பா அந்த மாஞ்சரை கொண்டுடுவாங்க பாருங்களேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களால தனியால சமாளிக்க முடியாது, அவங்களால தோக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பன்னு பார்த்துதான் எவ்வளவு காமிக்க பார்த்தா இலைனா செத்துட்டு இருக்கா, ஐஸ் குயின் செத்துட்டா. இங்க நேர்மறை நடந்திருக்கு அவனுக்கு சொன்னதை விடுவோம், செத்துட்டா. இங்க நேர்மறை நடந்திருக்கு அவனுக்கு சொன்னதை விடுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா அவனை கொண்டா நம்ம அந்த இலிஜான்னு சொல்லக்கூடியவன் இந்த பிளானட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க இருக்கிறவங்கள கூட இப்படிதான் இருப்பாங்களா, ஈஸியா தோத்து போயிட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒலேனா இருக்கவே மாட்டான். அதுக்கு பதிலா பார்த்தா இவன் கொன்னது அங்க ஒரு ஐஸை தான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நீ ஓடிட்டே இந்த இடத்த விட்டு, என்ன நான் நினைச்சு பார்க்காத விட இங்க இருக்கவங்க எல்லாருமே வீக்கா இருக்காங்க, ஒன்னு அடிச்சா செத்துறாங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு ஓடிறாங்க, ஏமாத்திட்டேன். எனக்கு இந்த பிளானட்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பர்சனை பார்த்து சண்டை போட்டே ஆகணும், ஏன்னா அவன் தான் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக எங்களுக்கு தடையா இருப்பான், அதுக்காக என்னுடைய மொத்த ஆட்களையும் இந்த இடத்துல இறக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா கண்ணா பின்னான்னு அந்த கேட் வழியா ஏகப்பட்ட சிப்பாய்களை இறக்குறான். அவனுடைய ஆட்களை அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வெறி கொண்டு அந்த உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய தலைமையில அங்க இருக்கிற மான்சஸ் எல்லாமே அந்த இடத்த விட்டு ஆட்களை தேடி கிளம்புறாங்க. இதெல்லாம் உன்னோட பக்கம் அலைனா அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஆளுங்க கார்ல ஸ்வைங்கன்னு வந்துட்டு பிரேக்கை போட்டுட்டு, ஏன்பா நீ வேற லெவலா ஓட்டுறியப்பா காரெல்லாம், ஸ்பீடா வரதுக்காக இப்படி பண்ண, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்டா இது காமெடி பண்றதுக்கான நேரம், என்னடா பேசுறீங்க, இதெல்லாம் பேசுற நேரமாடான்னு சொல்லிட்டு நீயா கத்துற. உடனடியே
இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம ஹெட் குவார்டர்ஸுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ஹை லெவலான டெரரிஸ்ட் எல்லாருமே போர்ட்டல் வழியா நம்ம உலகத்துக்கு வந்திருக்காங்க. இதனால நம்மளால தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நிலைமை மோசமாகும். அதனால அவங்க கிட்ட சொல்லணும்ல. அதே மாதிரி மருந்துட வேணாம், உடனடியே இவனுக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அவன் நிலைமை அங்க மோசமாயிட்டு இருக்கு. அப்ப சிஸ்டம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள. லீஃபேங் அப்போன்னு பார்த்து அவனுக்குள்ளேயே இப்ப மனசாட்சிக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கும் போது லீஃபேங்னு சொல்லிட்டு தாவடையிலேயே ஒருத்தங்க அறைவாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம சிஸ்டம் தான். ஏய் கண்ணு மோசியா, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப அடிபட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை கியூர் பண்ண வேண்டியதானே? எங்க பாரு, இப்போது நிலைமையில உன்னை யாரு இன்னும் சாகாம அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்குது. என்ன சொல்ற? ஆமா உண்மைதான். என் உடம்பு பயங்கரமா காயப்பட்டு நான் இப்போ இந்த இடம் வந்து மனசாட்சிக்குள்ள இருக்கணும். இப்ப நான் செத்துட்டேனா சொர்க்கத்துல இருக்கலம்பா? இல்ல நீ இன்னும் சாகாம உயிரோட இருக்க, ஆனா செத்துக்கிட்டு இருக்க. இப்போது நிலைமையில உனக்குள்ள இருந்த அந்த இதயம் கூட இல்ல. இருந்தாலும் என் கிட்ட இருக்கிற மான்ஸ்டர் சக்தியை பயன்படுத்தி உன்னை ஓரளவுக்கு உயிரோட வச்சுட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ட்ரீட்மெண்ட்டை உடனடியா கொடுக்கலன்னு நீ செத்துருவேன். என்னப்பா நீ பேசுற? நான் கிட்டத்தட்ட 9999 மான்ஸ்டர்ஸை கொண்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒண்ணு கூட எனக்கு உயிர் பழைக்க உதவி பண்ணலையா? இப்படிதானே வீட்டுக்கு போய் சாகணுமா? ஏடா நான் தான் இன்னும் நீ சாக முடியாதுன்னு சொன்னேன். கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அந்த வழியை சொல்லு உடனடியா. அதுக்கு ஏன்டா என்ன போட்டு உழுக்குற? எங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ கொன்ன எல்லா விதமான மான்ஸ்டர்ஸும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் கிடையாது. அதுக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வச்சுட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ் தான். அதனாலதான் உனக்கு ஒவ்வொரு முறையும் நீ அட்டாக் பண்ணும்போது உனக்கான புது பவரா வந்துட்டு அது எல்லாத்தையுமே நீ ஈஸியா பயன்படுத்தி உன்னால தப்பிக்க முடியும். உன்னை நீயே காப்பாத்திக்கலாம். உனக்கு தெரியும்ல, ஒரு மான்ஸ்டரை நீ கொண்டுட்டினா அது மூலியமா நான் அதை உறிஞ்சிப்பேன். அப்புறம் உனக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணுவேன். அதனாலதான் இந்த இதுல உனக்கு 2 விதமான எனர்ஜிஸ் மூலியமா உன் பாடி இயங்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அண்ட் அதுக்கான சப்டன்ஸ் அந்த சிஸ்டம் தான் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு உனக்காக. அதனால இப்போதைய நிலைமையில இது எல்லாமே ஒரு இடத்துல அடக்கி வச்சிருந்துச்சு. ஆனா இப்போ உன் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இது வரைக்கும் நீ எடுத்த எல்லா விதமான மான்ஸ்டர்ஸோடைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் உனக்கு தேவையானதை மட்டும் தான் நான் கொடுத்தேன். ஆனா இந்த முறை உன் நிலைமை மோசமாகிறதுனால எல்லாத்தையுமே நீ அப்சர்வ் பண்ற நிலைமை வந்தாச்சு. எல்லா எனர்ஜி நீ உடனடியாக கவர் பண்ணி ஆகணும். அதனால கட்டுப்பாட்டை இழக்காம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டருடைய தலை எடுத்து அவனுக்குள்ள பொருத்தும் பாருங்க. அது உடனே அவனுக்கான இதய மாதிரி செயல்பட்டு அவனுக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா ரிலீஸ் பண்ணி பாடி ஃபுல்லா அனுப்பும். என்ன இது, நான் எதிர்பார்த்தது காட்டிலும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான எனர்ஜியா இருக்கேன். ஏய் இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் குத்துட்டேன். அங்க ஒருத்தன் தடிமாறு மாதிரி பெருசா வந்தான். அவனுடைய தம்பி மாதிரி உள்ள இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கேட்டுக்குள்ளேருந்து அவனை என்னால இந்த பவர்லாம் வச்சு ஈஸியா அடிக்க முடியுமா? திரும்ப ஓட மாட்டேனே. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன்டா. இதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. என்னடி குண்டு தூக்கி போடுறேன்? ஆமா, நீ என்ன நினைச்சாலும் அதை பண்ணலாம் இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி. ஆனா ஆஃப்டர் அந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தின பிறகு உன்னால ஒரு கட்டத்துல உன் உடம்புனால அந்த வலிகளை தாங்க முடியாம நீ செத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு பக்கம் பார்த்தா சிஸ்டம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த எலிஜா தன்னுடைய படையோட நின்றுட்டு இருக்கான். உங்க யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. ஆனா சார், நாங்க இல்லாம உங்களால இந்த இடத்துல அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவை. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உங்களுக்காக நாங்க பண்றோம். எங்களுக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க. எங்க பாரு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டா மட்டும் உங்களை நான் மார்ஷல் ஆர்ட் ப்ரமோட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த லெவல் அடிய ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்னா ஈஸியா நீங்க என்ன விடவும் பவர் அதிகமாயிட்டு நான் கமாண்டர்ன்ற பதவியில இருந்தாலும் நீங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க. சரி கடுப்பாவாதீங்க. நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு இங்க தயாரா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ஆர்மிய வழி நடத்துறது எங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கிறதுனால நான் அந்த பதவிக்கு ஆசைப்படல. நீங்களே இருந்துட்டு போங்க. அப்ப என்ன பர்பஸுக்குடா நீங்க வந்த? எங்க பாருங்க சார், இதுக்கு முன்னாடி உங்களுடைய கேட் கீப்பரா இருந்த முக்கியமான சபார்டினேட்டா இருந்த ஆகுஸ் வந்து இறந்துட்டான். அதான் நம்ம தானோஸோடைய தம்பி மாதிரி இருந்தாலும் அவனை தான் மென்ஷன் பண்றான். அதனால இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுடைய சபார்டினேட்டா இருக்கிறேன் சார். உங்களை யாரையும் நெருங்கப்பட மாட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட மோதனை யாரையும் நான் உயிரோடையும் விட மாட்டேன். நான் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு புரியல? புரியுது. ஆனா இது ரொம்ப ஆபத்தான வேலை. அந்த சின்ன சின்ன எறும்புகளையும் சாதாரண இட போடாது. அதுங்க கூட்டமா சேர்ந்துச்சுன்னா உன்னை ஈஸியா அழிச்சிடுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவனுடைய சபார்டினேட் ஒரு பக்கம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப நியாவோடைய அந்த பாருக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ அங்கதான் அட்மிட் ஆயிருக்கான். சோ இந்த ஒரு நிலைமையில தான் அங்க மேல இருந்து இந்த மான்ஸ்டர் பார்க்கும். இந்த மான்ஸ்டர் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லி வந்திருக்கோம்ல. அதெல்லாம் லிசா கூட சாப்பிட்டுட்டு ஹீரோ உன பக்கம் அதுக்காக சண்டை போட்டால அந்த மான்ஸ்டர் தான் அங்க வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம். ஹீரோவை பார்த்து அது வில்லத்தனமா சிரிக்கும். பாவம் இவன் நிலைமை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அது பார்க்கும். அப்பதான் வாங்கலி உணர் பக்கம் ஏப்பா மாஸ்டருடைய நிலைமை இப்படி இருக்கே மோசமா, எப்படி இவரை இப்படி நிலைமையில காப்பாற்ற முடியும்? ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நம்ம யாரையாச்சும் இங்க கூப்பிட்டு தான் வர வைக்கிற மாதிரி இருக்கும். நீயாக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. அப்ப அந்த மேஜிக் யூசர் எங்க சிக்னல்லாம் பெருசா வரல. அப்போது நிலைமையில பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அங்க இருந்த எல்லா விதமான மான்சஸும் இந்த மொத்த சிட்டியும் ஆக்கிரமிச்சிருக்குங்க. அதனாலதான் நம்மளால சிக்னலை கூட எடுக்க முடியல. இந்த ஒரு நிலைமையில நம்மளால ஹெட் குவார்டர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது? என் மாஸ்டர் இதே நிலைமையில தான் சாக போறாரா? அவன் அங்க அழ ஆரம்பிச்சது உடனே லிசா உணர் பக்கம் லீஃபேங் கண்ணுமொழி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்த காமிப்பாங்க. ஏப்பா நீ சொல்றத பார்த்தா எப்போ எனக்குள்ள இருக்க எல்லா விதமான எனர்ஜியும் மொத்தமா காலியாதோ அப்பவே நான் செத்துருவேனா? ஆமா அப்படின்னு சொல்லலாம். இப்போதே உனக்கு கரண்ட் எனர்ஜியை வச்சு பார்க்கும்போது ப்ராபப்ளி ஒரு 5 நாள் கிட்டியாச்சும் தாங்கும் இது. சரி எனக்கு புரிஞ்சுது, வா போவோம். இப்ப என்னடா பண்ண போற? போயிட்டு டைம் என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. உடனடியே ஏஞ்சி போயிட்டு அவனுக்கு எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கணும். ஏய் இருடா, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. இன்னும் நடக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கடா. இங்க சிஸ்டம் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ற? ஆமா, இப்போது நிலைமையில நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உனக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் எல்லாமே மொத்தமா டிரான்ஸ்ஃபர் ஆகி உன் கை ஃபுல்லா மாறும். அப்புறம் உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் உன் உடம்பு ஃபுல்லாவே வர ஆரம்பிச்சிடும். என்ன சொல்ற? அப்ப இன்னும் நான் வெயிட் பண்ணணுமா?
போறான். அப்ப இந்த பவரை நான் கேர்ஃபுல்லா பயன்படுத்தினாலும் தப்பு, கேர்லெஸ்ஸா பயன்படுத்தினாலும் தப்பு, எப்படி இருந்தாலும் சாகதான் போறானா, அதான் நிலைமை. ஆனா இங்க டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு உன்னொரு பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது லிசா உன்னொரு பக்கம் இங்க கத்துவா, என்னாச்சு லிசா, பிரதர் மூவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலா பார்த்தா ஹீரோ அங்க நகர ஆரம்பிக்கிறான். அவன் கையில இருந்து பார்த்தா வினோதமான மிருகமும் இப்போ ஒரிஜினலாவே ஒரு கையாவே முழுமையா வளர ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது, மாஸ்டருடைய கை அப்படியே வளர்ந்துருச்சு, அதுவும் மாஸ்டர் மாதிரி வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. சோ நியாவும் அந்த மேஜிக் யூசரும் இவனுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்களை வச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஃபைனலா ஹீரோ பழிச்சிட்டான்னு லிசா கண்ணீரை விட்டு கலங்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. வாங்கலி இவன பக்கம் கட்டி பிடிக்கல போனா ஏய் கிட்ட வராதரா அப்படின்னு தள்ளி வரான். சோ அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நியாவுடைய பார்ல இருந்து அவனுடைய சபார்டினேட்ஸ் எல்லாரும் பாஸ் இந்த இடத்துல நிறைய டெரரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெரரிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, அந்த மான்சரை தான் பார்த்துட்டு பயத்துல சொல்றான். அவன் வந்து அடுத்த செகண்டே பார்த்தாங்க உள்ளுக்குள்ள ஒரு மான்சர் உள்ள நுழையும். அதுவும் அவனை கொண்டுட்டு தான் உள்ள வரும். அப்புறம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஏகப்பட்டது இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துருச்சு. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பதான் நம்பால ரெக்கவர் ஆனா அதுக்குள்ளே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நீயா மேஜிக் யூசர் யோசிப்பாங்க. இதுங்க எல்லாமே நம்ம இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு தான் வந்திருக்குங்க. அதனால கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டண்டையை ஸ்டார்ட் பண்றாரு நம்ம மேஜிக் யூசர். அவருடைய பவரை பயன்படுத்தி எல்லா மான்சரையும் அங்க தடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் அவருக்கு டைம் தேவை, ஏன்னா அவருடைய பிளானை செயல்படுத்த. இதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து மான்சஸ் பொறுத்துட்டு இருக்காதுல, அதுங்க அட்டாக் பண்ண வர இன்னொரு பக்கம் நம்ம வாங்கலே அவன் தண்டர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவனால முடிஞ்ச அளவுக்கு அங்க வர மான்சஸ் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருப்பான். திடீர்னு ஒண்ணு வந்து அடிக்கிறதுக்காக ஒரு அடக்கடவை இது எதிர்பார்க்கல. அப்பன்னு பார்க்க மொத்தம் சரியான அடி கொடுக்குறது ஒரு பெரிய மான்சர் வரும். அதுவும் ஒரு பாதி ஹியூமன் மாதிரி இருக்கிற மான்சர். வந்த அடுத்த செகண்டே பார்த்தா நம்பால மேஜிக் யூசர் தான் அவனை காப்பாத்துவான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் பின்னாடி தான் இருப்பான். என்னப்பா பண்றது, அவங்களுக்கு உதவி பண்ணுமே, என்ன பண்றது, கொஞ்சம் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் முகத்துல ஒண்ணு கொடுக்கும். அந்த அடி வாங்க அடுத்த செகண்டே பார்த்தா கவலைப்படாத, உனக்கான அப்கிரேட் நடந்தாச்சு, நீ போய் சண்டை போடலாம் அப்படின்னு அது சொல்லும் பாருங்க. அதோட ஹீரோ வெறியா அந்த இருந்து கிளம்புவான். ஹீரோ உன்னொரு பக்கம் வந்து இப்ப சிஸ்டத்துக்கிட்ட கேட்பான், நீ பாருன்னு உன்னொரு பக்கம் பவர் கொடுத்துட்டேன், என்ன அடிக்க ஒரு மான்சஸ்லாம் என்ன ரகத்துல இருக்குன்னே தெரியாது எனக்கு, நான் எப்படி அது கூட சண்டை போடுறேன், அதுக்கு தான்டா சிஸ்டமே உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கான எபிலிட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் அவன் தவளையிலே ஒன்று கொடுத்து அனுப்ப பாருங்க. அவனை ஹீரோக்கு பண்ண அப்கிரேட்னால அவனுடைய கண்ணு வழியா அந்த வரக்கூடிய மான்சஸ்ல எந்த ரேங்க் எந்த பவர்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் இருக்கிற ரேங்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வகையான மான்சஸ் லெவல்ல எல்லாம் இருக்கிறத அழிக்க முடியும்ன்றத சிஸ்டம் சொல்லுது. கிட்டத்தட்ட லெவல் 1 to 9ல இருந்து மேக்சிமம் 9000க்கு மேலேயும் தாண்டுது. ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிறது வெறும் 9999 பாயிண்ட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு மேல வரக்கூடியதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கு நான் என்ன பண்றேன், நீ தான் இறங்கி சம்பவம் செய்யணும், நீ கரெக்டா சண்டை போட்டினா தான் உயிர் பழைப்பேன், அது எல்லாமே உன்கிட்ட இருக்கு, இவனை மட்டும் அடி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கத்தினுடைய மான்சர் கோஸ்ட் கையில இருந்து அந்த ஸ்வாட் எடுப்பான். ஆல்ரெடி பார்த்தா அங்க லீசா இவன் மேல கவலைப்பட்டு இருந்தவன் இங்க பாரு லீஃபேங், நீங்க போகக்கூடாது, உங்களுக்கு அடிபட்டுருக்குன்ற மாதிரி தடுக்கிறான். ஹீரோவும் இந்த இன்ஜுரியை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடலாம், இது எமர்ஜென்சி டைம், அதனால இங்க எல்லாருக்கும் என்னுடைய உதவி தேவை, கதையை முடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் ரெடியா இருக்க. லிசாவை அட்டாக் பண்ண திடீர்னு ஒரு மான்சர் வருவாங்க. ஒரு அடி ஹீரோ அடிச்சு கொண்டுருவான். ஸோ ஹீரோ கொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு எனர்ஜி ஏறுறது அவனால உணர முடியுது. ஸோ சிஸ்டம் சொல்லும் இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய கொன்னாதான் உனக்கு எனர்ஜி ஏறும். அப்பனா நான் ரெடின்னு சொல்லிட்டு அவன் உன பக்கம் ரெடியா இருக்க. அங்க பார்த்து இன்னும் ஏகப்பட்ட மான்சஸ் வர ஆரம்பிக்கும் ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்றதுக்கு. வாங்கடா உங்களை ஒரு அடியா கொத்து போராட்ட போறேன், தலைவன் ஒரு அடியா சோட வச்சு மொத்தமா ஒரு ஸ்லாஷை கொடுத்து அதனுடைய கதையை முடிப்பான். அதுங்க ஈஸியா செத்துரும். இதெல்லாம் பார்த்து நீயா வந்து ஷாக் ஆவா, ஏய் என்னடா ஒரே அடியா இந்த பெரிய பெரிய மான்சஸ் ஒரே அட்டாக்ல பண்ணிட்ட, மொத்தமா சாஞ்சு போயிடுச்சுங்க, அப்ப உனக்கு பட்ட காயம் எல்லாம் சும்மாவா ஃபேக்கான்ற மாதிரி உன பக்கம் அவ ஷாக் ஆவேன். இந்த பக்கம் பார்த்தா வாங்கலையும் மாஸ்டர் நீங்க உயிரோட வந்துட்டீங்க, நல்ல விஷயம், பூந்து விளாசரிங்க சூப்பரே. அப்பன்னு பார்த்து இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ முறைச்சிட்டு இருப்பான். என்னாச்சு மாஸ்டர் கடுப்புல இருக்கீங்களா? ஒன்னும் இல்ல, சிஸ்டம் கிட்ட ஹீரோ புலம்புவான், என்னுடைய எனர்ஜி அதிகப்படியா நான் கன்சியூம் பண்றதுனால என் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்குது, கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா அது ஆட்டோமேட்டிக்கா கூல் டவுன் ஆயிடும். அதுதானே நான் முன்னாடியே சொன்னேன், நீ ஒவ்வொரு மான்சரையும் கொல்ல கொல்ல உனக்கு ஏறக்கூடிய சக்திகள் எல்லாமே உன் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணி முழுமையா சக்திகளை பயன்படுத்துற லெவல் இருக்குமே கொஞ்சம் பாடி வந்து கண்டிஷன் எல்லாமே மோசமா தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் உன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டே இருக்கும் போது லிசா உன்னொரு பக்கம் மேல இருந்து ஏதோ ஒரு மான்சரை இவன் அட்டாக் பண்ண போதுன்னு ஒண்ணு ஹீரோ கிட்ட அவ பாட்டுன்னு ஓடி வர. இன்னொரு பக்கம் பார்த்தா மேல இருக்கிற மான்சரை ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு கீழே குதிக்க ஆரம்பிக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து சரியா நம்ம லிசா வந்து ஹீரோ வந்து காப்பாத்திடுவான். ஹீரோ வந்து ஹக் பண்ணி காப்பாத்திடுவா. அது ஃபயர் அட்டாக் பண்ணதுல இவன் மேலதான் பாதி அட்டாக் வீந்திருக்கும் மேலேயே. லிசா நீ நல்லா தானே இருக்க, இவனை விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல அந்த மான்சரை பார்க்க அதை ஹீரோவை பார்த்து கேலித்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் வாங்கி இவளை பாத்துக்கோ, நான் பாத்துறேன் மாஸ்டர், இவனுங்க ஒவ்வொருத்தரும் விடக்கூடாது, மொத்த பேரையும் சோழி முடிக்கணும்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேல கையை வச்சிருப்பேன் சாவன்னு சொல்லிட்டு ஹீரோ பறந்து வந்து மேலேயே அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். ஆனா அந்த இடத்துல வந்து அது ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். உன்னால எப்பவுமே என்ன தொட முடியாது, முடிஞ்ச வந்து பிடிச்சி பாருன்னு சொல்லிட்டு ஒன்று பக்கம் அது அந்த இடத்துல இருந்து பேக்ல போயிடுது. ஸோ இதுக்கிட்ட தான் பார்த்தா மற்ற மான்சஸ் எல்லாமே ஹீரோவை அட்டாக் பண்ண கதவுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்குதுங்க. என்ன இது
இவ்வளவு வந்துட்டு இருக்குங்க, உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு அவனை போய் பிடிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வழியில வர மாஞ்சரிசியை போட்டு தள்ளிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். சோ நீ அதெல்லாம் பார்த்துட்டு டேய் தனியா போறா முட்டாள் அங்க போன மாட்டிப்படா, இப்பதான் அடியில இருந்து குணமாயிட்டு வந்து அந்த இப்படி எல்லாம் பண்ணிக்கிறான் பாரு லூசு தனமான வேலையா. சோ இதேதான் உன பக்கம் மேஜிக் யூஸரும் சொல்லுவாரு, சை இவனுக்கு நம்மளுடைய உதவியை தேவையில்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான்பா, சரி என்ன இருந்தாலும் இங்க இருக்கவங்க நம்ம உதவி தேவைன்றதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற வர மான்சர்ஸை சமாளிப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் உன பக்கம் அங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. எங்க உணர் பக்கம் நம்ம ஹீரோ அந்த காப்ளின் மான்சரை துரத்தின்னு போயிட்டு இருக்கான். சிஸ்டமா சொல்லுது, இந்த ஓவரான கோவத்தெல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி போவாதரா வேணாண்டா, என்னன்னு தெரியல உனக்கு திடீர்னு அந்த பொண்ணு மேல சின்ன அட்டாக் விழுந்த உடனே உனக்கு என்ன பொங்கி விழுது பாசம், அதுக்கான ரீசன் உன்னுடைய சிஸ்டர் நினைச்சுதானே இதெல்லாம் நீ பண்ற, அவ என்ன ப்ரொடெக்ட் பண்ணா அதுக்கு பதில் தான் நான் இதை பண்றேன், ஆனா இது ஒரு ட்ராப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ அங்க போய் மாட்டிக்கிறதுக்காக இதுக்கு வர வைக்கிறதா கூட இருக்கலாம்ல, மேபி உன்னை முட்டாளாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இது ட்ராப்பா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, என்கிட்ட பவர் இருக்குல்ல எதையும் சமாளிக்கிறதுக்கு இப்ப எனக்கு சக்தி இருக்கு. ஸோ சரியா பார்த்தா அது ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை நிக்க வச்சுட்டு சண்டை போறதுக்காக ரெடி ஆயிடுச்சு, அது நின்றுடுச்சுன்னா என்னை எதிர்க்க தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன், விட மாட்டேன் நீ இதயத்துல சாவு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண திரும்பியும் பார்த்தா அந்த ஜம்ப் பண்ணுது, அங்க என்ன ஓடிட்டே இருக்க, நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனாலதான் உன்னால என்ன பிடிக்க முடியல, நான் எவ்வளவு ஸ்பீடா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு அந்த காப்ளின் மாஸ்டர் ஹீரோ கலாச்சிட்டு ஓடுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா சிஸ்டமும் சொல்லுது, இங்க பாரு இந்த காப்ளின் மாஸ்டர் பொறுத்தவரைக்கும் உன்னை விட கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து நீ இது அழிக்கிறது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன், அப்படி நீ தனியாக சண்டை போடணும் நான் ஆசைப்பட்டினா இதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ டூயலையும் கூட போட்டு சண்டை போடு, இது போர் அடிக்குது இதில் வேற நான் கூட டூயல் போட்டு சண்டை பண்ணுமா, இதை வாங்கிக்கோ இந்த இடத்துல ஓடுன்னு சொல்லிட்டு உன பக்கம் அது ஃபைனலாக ஒரு அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சொடக்க போடும் பாருங்க ஹீரோ கிட்ட, அந்த இடம் திரும்பி பெருசாக வெடிச்சு சதறும், ஹீரோக்கு திரும்பி பயங்கரமான அடி அவன் தூக்கி அடிச்சுன்னு போய் வீரான். அந்த காப்ளின் மாஸ்டர் ஹீரோ கிட்ட வந்துட்டு தலை மேல காலை வைக்கும். நான் தான் சொன்னல ஹியூமன்ஸ் எல்லாமே வீக்கடா, அதுலயும் முக்கியமா ஒன்ன மாதிரியான ஒரு குப்பை, ரொம்ப வேஸ்டான குப்பை, ரொம்ப வீக்கான குப்பை. ஸோ என்ன பார்க்க ஹீரோ டக்குன்னு ஏஞ்சி காலை பிடிப்பான் பாருங்க, என்னது இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, நான் இங்க தேவையில்லாம சண்டை போட்டு என் சக்திகள் அதிகப்படியா வீண் அடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணும் உன்னை நிக்க வச்சுலாம் அடிக்க முடியாது, கிட்ட வர வச்சு தான் அடிக்க முடியும், அதுக்கு தான் இந்த பிளானே, நீ ஏன் வந்து மாட்டிக்கினியா அப்படின்னு ஹீரோ அதை பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அதோடைய காலை உடைக்கலாம் ட்ரை பண்ணுவான், உடைக்கிற கடத்துல அது திரும்பியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடும், இவன் என்ன விட 100 டைம்ஸ் வேணா சக்தியில் அதிகமா இருக்கலாம், ஆனா என் முழு சக்தியை பயன்படுத்தியாச்சு இவனை கொல்லுவேன், கவலைப்படாத இன்னும் பவர்ஸ் எல்லாமே மிச்ச வச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், நீ கேட்ட டைம் கூட கொடுத்தாச்சுல. ஸோ அந்த டைம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பார்த்தா சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது அந்த பவர்ஸ் எல்லாமே அன்லீஷ் பண்றதுக்கு. ஸோ அந்த காப்ளின் மாஸ்டர் உன்னை பக்கம் ஹீரோவை பார்த்து உன்னை விட மாட்டேன்டா, என்னை ட்ரிக் பண்ணி திரும்பி அழிக்கலாம் ட்ரை பண்றியா, உன் கதையை நான் இந்த முறை பாவம் பார்க்காம உன் முடித்து விடுறேன் அப்படின்னு ஒரு கிங் எக்ஸ்ப்ளோஷனை பயன்படுத்தும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் தாண்டி கையெல்லாம் எரிஞ்சு போற நிலைமையில கூட உன்னை விட மாட்டான்டே, இதை வாங்கிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்வாட் ஆர்ட் டெக்னிக்கை பயன்படுத்துவோம் பாருங்க. அந்த காப்ளின் மாஸ்டர் 2 துண்டா அப்படி கட் பண்றான், அவன் கட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி இருக்க இடத்த சுத்தியும் பெரிய லெவலில் பிளாஸ்ட் நடந்து 2 துண்டா கட்டா இருக்கும் அந்த இடம். ஸோ இதனால பார்த்து ஹீரோவுடைய லெவல் பவர்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். கொஞ்சம் உன் சிஸ்டருக்காக படி வாங்கிட்டு நல்லா வடியா, கூடவே உனக்கு அதிகப்படியான எனர்ஜி திரும்ப வந்துருச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவளுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த இல்ஜாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளோடைய கீழே சபார்டினேட்டா இருந்த அவன் அங்க வரான். ஜென்ரல் சபாஸ் யோமனே சபாஸ், நீ வெட்டி கிடவா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த ஏன் படைய சேர்ந்த ஒருத்தனை நீ கொண்டு இருக்க, உனக்குள்ள நிறைய தகுதிகள் இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான் இவன் எங்க இருந்து வந்தான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிஸ்டமும் சொல்லும் இவன் இதுக்கு முன்னாடி வந்து அவனை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், அதாவது இதுக்கு முன்னாடி நீ பார்த்தல அந்த லீஜாக்குன்னு அவனை விட சக்தி வாய்ந்தவன் இவன் இல்லைனாலும் அவனை விட இவன் கம்மி தான், அதனால இவனையும் தடுக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்துல சிஸ்டம் அலர்ட் பண்ணது ஹீரோவை, இந்த செத்தான் பத்தி அவன் பேர் ஆக்கோ, அவன் என்னுடைய டைரக்ட் சபார்டினேட், ஆனா இந்த இடத்துக்கு நான் அனுப்புறதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறேன், உங்களை பிடிக்க தான், ஆனா இப்படி தோத்து போயிட்டானா நான் எதிர்பார்க்கல, அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கான், ஆனா அவனை கொன்ன நீ அவனை விட பெஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளுன்றது என் கிட்ட காமிச்சிருக்கேன், என் சபார்டினேட்டை கொன்ன யாரையும் நான் உயிரோட விட்டதில்லை, அதனால உனக்கும் எனக்கும் தான் இப்ப சண்டை, சாகத்துக்கு ரெடி ஆறான்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் பவர் ரிலீஸ் பண்ண பாருங்க, அது பயங்கர பவர்ஃபுல்லா அப்படியே காமிப்பாங்க அந்த இடம். ஹீரோவால அந்த சென்ஸை வந்து உணரவே முடியல, ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவன் மேல. இதே பவர் தான் வந்து எலிஜா கிட்ட இருந்த மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். இது கிட்ட தான் பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்த அந்த ஒரு மான்சருடைய பவரும் துடியா துடிக்கும் இவன் கூட சண்டை போறதுக்காக. ஸோ இந்த முறை நம்ம ஹீரோ அதை பயன்படுத்திக்கு இந்த ஜென்ரல் கூட வேகமா போயிட்டு சண்டை போடுவான். பிளெஸிங் ஷாஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண, ஆனா அசால்ட்டா பார்த்தா அவன் 2 விரல வச்சு தடுத்துருவான். அதை எப்படி அவன் தடுத்தான், ஆனா ஹீரோக்கு சரியான அடி. அதுக்கப்புறம் ரொம்ப வீக்கா இருக்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்த சிஸ்டமும் இங்க பாரு வெப்பனை பயன்படுத்தி சண்டை போறது காட்டிலும் கையை பயன்படுத்தல, ஏன்னா எனர்ஜிஸை இன்னும் சேவ் பண்ணி நான் அட்டாக் பண்ணலாம் எனக்கு தெரியுது, என்ன ஒரு அடிக்கே செஞ்சுட்டேன், அப்ப இந்த வெட்டுக்கிட்ட தான் என் சப்பார்டினேட் தோத்தானா வந்து சண்டை போடுறா அப்படின்னு ஒரு பக்கம் அவன் கிட்ட இன்னொரு குத்து கொடுக்கலான்னு வர ஹீரோ அங்க சாக போற நிலைமை போயிட்டான். ஆனா ஹீரோ உடனே தன்னுடைய அந்த மான்சர் கையை பயன்படுத்தி டக்குன்னு தடுத்துடுவான். ஆனா அதையும் மீறி ஹீரோ அடிச்சதுல அந்த வைப்ரேஷனால ஹீரோ பறந்து போய் வீரான். நல்ல வேலையை ஹீரோ அதை சமாளிச்சுட்டு அந்த நிலைமைய இவன் என்ன அடிக்கிறது மட்டும் இல்லாம என் கிட்ட இருக்க பவர்ஸையும் அப்சர்வ் பண்றான். அப்ப இவனை நாம டச் பண்ணவே கூடாது. ஆமா இவன் எனக்கு தெரிஞ்சு கையால தான் சண்டை போட நிறைய ஆசைப்படுறான், அது உண்மைதான், உனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குடா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை எப்படி ட்ரிக் பண்ணி அட்டாக் பண்ண முடியுன்றத
பத்தி யோசி அப்படின்னு சிஸ்டம் சொல்ல ஹீரோ உன்னொரு பக்கம் அவனை பார்க்க அவன பக்கம் முட்டாள்தனமே யோசிச்சுட்டு இருக்கத உன் கதை இன்னைக்கு முடிஞ்சுது வா இதையே வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு திரும்பியே இன்னொரு குத்து கொடுக்க வருவான். இந்த முறை ஹீரோ பிளாக் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவன் மூஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. என்னடா இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துறான். ஹீரோ டாச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நினைக்கிற சமயத்தில் தான் பார்த்து திடீர்னு அவன் அதை விட்டு காணாம போயிடுவான். என்ன இவன் எங்க போயிட்டா காணாம போயிட்டான் திடீர்னு எங்க இருந்து இந்த ஸ்னோ ஃபால்க்கு வந்துச்சு அப்பன்னு பார்த்து அங்க வந்து ஆள் ஒருத்தங்க அங்க இருக்கிற எல்லா விதமான மான்சஸையும் ஒரே வச்சுட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துல அங்க வந்து நம்ம நீயா அண்ட் வாங்கலி பாக்குறாங்க. இந்த ஒரு ஐஸை பொறுத்த வரைக்கும் ஒலேனாவால தான் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா அவன் அந்த மான்சரை தோக்கடிச்சு தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு தானே தெரியும் அவங்க பயந்து தான் ஓடி வந்திருப்பானே. கண்டிப்பா எஸ்ல விளாண்டா சும்மா வாழ்ற மாதிரி வாங்கலி யோசிக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா எலேனா உதவி பண்ணதுல அந்த ஐஸ் வந்து அவனை தடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறேன். ஆனா அந்த ஐஸ் எல்லாம் மேல தாண்டி இவன் வந்துட்டு இங்க சொல்றான். என்னப்பா உனக்கு உதவி பண்ண நண்பர்கள் வந்துட்டாங்களா? நண்பர்கள் வந்துட்டா மட்டும் உன்னால உயிரோட இங்க போயிட முடியும்னு நினைச்சியா? எங்க பாரு பொண்ணு உன்னால ஐஸ் பயன்படுத்தினா மட்டும் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா? உன்னால எப்பவுமே என்ன தொட கூட முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஒலேனா டக்குன்னு தன்னுடைய ஐஸ் பவர்ஸை நாலா பக்கமும் அனுப்புவாங்க அவனை சுத்தி. ஆனா தலைவன் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ரெடி கொடுத்துட்டு நிப்போம் பாருங்க. ஹீரோ கீழே சாஞ்சிடுவான். ஆக்சுவலி பார்த்தா நாலா பக்கமும் சுழ்த்தி வளைச்ச நம்ம ஒலேனா கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கணும். நம்ம ஹீரோ டக்குன்னு கிட்ட வந்து தான் அட்டாக் பண்ண பார்த்திருப்பான். ஆனா அவன் சாய்ச்சி விட்டுருவான் திடீர்னு. அதுக்கப்புறம் அங்க பெரிய அட்டாக் நடக்கும். பட் ஆனா அவன் செத்துட்டானா இல்லையான்றத இன்னும் இவங்க யாருக்கும் கன்ஃபர்மேஷனே தெரியல. சிஸ்டமும் நல்ல வழியா உனக்கு ஒரு எஸ் ரேங்க் அண்டர் வந்து உதவி பண்ணனால நீ பழச்சிக்கணும். அது உண்மைதான். இவர்கிட்ட கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். என்னதான் எங்க நடக்க தெரியல. அவகிட்ட இருந்து ஏதாச்சும் எபிலிட்டி எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். லிசா அப்புறம் அங்க வந்துட்டு பிரதர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க லிசா அப்படின்ற மாதிரி அங்க பாசமலையா பொழிகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா மொத்தவங்களும் அங்க உயிரோட வந்துட்டான்னு ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அந்த மான்சஸ்ல என்ன ஆச்சு? நீங்க கொண்டுட்டீங்களான்னு கேட்க இல்ல நாங்க கொல்லல மாஸ்டர். ஐஸ் குயின் தான் வந்து எங்களை காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்தாங்களே. நீ உன்னொரு பக்கம் நீ எவ்வளவு இருக்க உனக்கு ஒன்றும் இல்லையா? நான் உயிரோட தான் இருக்கேன். லிசாவும் உனக்கு காயம் எதுவும் பண்ணலையே திரும்ப பெருசா எதுவும் இல்லை. அட கடவுளை ஒரு நிமிஷம் உன் முதுகுல பெரிய தீ காயம் வந்திருக்குமே. ஆனா பார்த்த உடனே அது ரெக்கவர் ஆயிட்டு உடனே ஹீரோ ஷாக் ஆகும். என்னடி அதுக்குள்ளேயே ரெக்கவர் ஆயிட்டு இருக்குது யாரே நீ? ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். நான் உன்னை போயிட்டு போயும் ஒரு ஹியூமன் மாதிரி பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நீ தான் மாஞ்சராச்சு உனக்கு தான் எதுவுமே ஆகாது. சிஸ்டம் ஹீரோ வந்து கலாய்க்கும். அட்டேங்கப்பா இவ்வளவு நேரத்துக்கு பாசமாலையோட பழி வாங்கணும்னு வந்தவன் திடீர்னு என்ன வெறுப்பு காமிக்கிறது? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன இருந்தாலும் லிசா ஒன்னும் என்னுடைய எனிமி இல்லை. அதனால நான் அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற வழியும் இல்லை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல மறக்காம லைக் போட்டுருங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாக்குறீங்க நம்புறேன். அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சம்பந்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.